வணக்கம். கணக்கு மணிக்கும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டுடே நான் பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அல்ஜிப்ரா இயற்கணிதம் எக்ஸைஸ் 3.18 பயிற்சி 3.18 பார்ப்போமா கண்ணு. இதுல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மல்டிபிளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ், அணிகளின் பெருக்கல். சம் போறதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி நிடசன் சொல்றேன் பாருங்க கண்ணு, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேட்ரிக்ஸ் அணி அப்படிங்கிறதுக்கு நேம் கொடுக்கணும் அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் கொடுக்கணும். ஓகேங்க, அதாவது ஏங்கிறது கேபிட்டலில் கொடுக்கணும், பினா கேபிட்டலில் கொடுக்கணும், சினாலும் கேபிட்டல் லெட்டரில் கொடுக்கணும். புரிஞ்சுங்களா? அது ஒரு விஷயம். அடுத்தது அதுக்குள்ளே என்ன இருக்கும், ஒரு மேட்ரிக்ஸ்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். நாம் இதுக்கு முன்னாடி சின்ன கிளாஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், தனித்தனியாக நம்பர் வச்சு படிச்சிருக்கிறோம் இல்லையா. அடுத்தது குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னா செட் லாங்குவேஜில் படிச்சிருக்கிறோம். அடுத்தது சீக்வன்ஸ் படிச்சிருக்கிறோம், சீரீஸ் படிச்சிருக்கிறோம். ஓகே, அதே மாதிரி தான் இதுவும் குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்ல இருக்கும். இப்படி ஒரு லைன் இருக்கும், இப்படி ஒரு லைன் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறது தான் மேட்ரிக்ஸ் அணி. ஓகே ஓகேண்ணா. ஓகே, அடுத்தது இந்த மேட்ரிக்ஸில் ஆர்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆர்டர்னா என்ன கண்ணு, எத்தனை ரோ இருக்கு எத்தனை காலம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் ஆர்டர். ஓகே, இப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாருங்கன்னு, இதில் எத்தனை ரோ இருக்குன்னா இப்படி லைன் போட்டால் ரோ இல்லையாக்கண்ணா, அதாவது நம்பர் அடித்து சொன்னா தாங்க எனக்கு புரியும். ஸோ இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. எத்தனை ரோக்குன்னு நான் எத்தனை லைனுக்குன்னு போட்டிருக்கேன், 2. அப்போ ரோ 2, 2 ரோஸ். ஓகேங்கண்ணா, 2 நிறைகள். அடுத்தது இப்படி வெர்டிக்கல் லைன் போடுறோம் அப்படின்னா பாருங்கன்னு, இப்படி 2 நம்பர் அடிக்க முடிஞ்சுது. இந்த 2 நம்பர் அந்த கோட்டுக்குள்ளே வரல. ஸோ இன்னொரு கோடு போட்டாகணும். பார்த்தீங்களா, இன்னொன்று போட்டாச்சா. அப்போ இங்கே எத்தனை காலம் இருக்குன்னு 2. அப்போ 2 x 2 இந்த மேட்ரிக்ஸ் என்ன கண்ணு, 2 x 2 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்கண்ணா. இன்னொரு மாடலில் சொல்லணும்னா 2/2 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுங்களா? அப்போ ஒவ்வொரு மேட்ரிக்ஸ்க்கும் இந்த மாதிரி நமக்கு ஆர்டர் தெரியணும், ஆர்டர் கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேவா? ஆர்டருங்கிறது என்ன கண்ணு, எத்தனை ரோஸ் இருக்கு எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரோவை போட்டுட்டு மல்டிப்ளை போட்டு அடுத்து காலம் போடணும். ஓகே, நிறை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு நிரல் 2ஆவதா போட்டு பெருக்கி காட்டினா அதுதான் வந்து வரிசை. புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்தடுத்து இருக்க கணக்குகளுக்கெல்லாம் நம்ம ஆர்டர் எழுதலாமாக்கண்ணே. பாருங்கள், லைன் போடலாமா, இப்படி போடும்போது இது ஒரு லைனு, இப்படி போடும்போது இது ஒரு லைன். ஓகேங்கண்ணா, எல்லா நம்பரும் கவர் ஆகிடுச்சா? ஓகே, எத்தனை லைன் போட்டீங்க, 2 லைன். அப்போ 2 ரோஸ். அடுத்து இப்படி போடும்போது பாருங்கள், வெர்டிக்கல் லைன், இது ஒரு லைன் போடலாம், அடுத்து இப்படி ஒரு லைன் போடலாம், அடுத்து இப்படி ஒரு லைன் போடலாம். புரிஞ்சுங்களா? இப்போ எத்தனை லைன் போட்டீங்க, 3. அப்போ 2 × 3, அப்போ 2 x 3 மேட்ரிக்ஸ். இது எப்படி சொல்லுவீங்கன்னு, இது 2 x 3 ஆர் 2/3 மேட்ரிக்ஸ். ஓகேவா? அடுத்து இது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பக்கம் பாருங்கன்னு 2 லைன் வருது, இப்படி பார்க்கும்போது 2 லைன் வருது. அப்போ இது என்ன சொல்லுவீங்க, 2 x 2 மேட்ரிக்ஸ். ஓகேவா? அடுத்து இது பாருங்க, இப்படி போடும்போது 1 2 3, அப்போ 3 போட்டுக்குங்க, 3 ரோ. காலம் பாருங்கன்னு 1 2. ஓகேவா? அப்போ 3 x 2 இது என்ன மேட்ரிக்ஸ், 3 x 2 மேட்ரிக்ஸ். இதுதான் ஆர்டர். புரிஞ்சுதுங்களா? அடுத்து அப்படியே அடுத்த மேட்ரிக்ஸ் பாருங்கன்னு, இது ஃபர்ஸ்ட் இப்படி லைன் போடலாம், ஹரிசாண்டல் லைனு. ஸோ ஃபர்ஸ்ட் 1 2 3. புரிஞ்சுங்களா? ஒரு லைன்ல ஒரு நம்பர் தான் அது உள்ள கிராஸ் ஆகுது. இப்படி போடும்போது ஒரு நம்பர் தான் வருது. அடுத்து இன்னொரு லைன் போட்டால் தான் இன்னொரு நம்பர் அதுக்குள்ள வருது. புரிஞ்சுங்களா? அப்போ 2, இங்க பாருங்க 3. அப்போ ரோ எத்தனை கண்ணு, 3. காலம் பாருங்க, இப்படி போடும்போது ஒரே வெர்டிக்கல் லைன்ல எல்லா நம்பருமே வந்துருச்சு. ஸோ 3 x 1. புரிஞ்சுங்க? இதோட ஆர்டர் என்ன கண்ணு, 3 x 1 மேட்ரிக்ஸ். ஓகேவா? அடுத்த மேட்ரிக்ஸ் பாருங்க கண்ணு, மேட்ரிக்ஸ் C = இது சொல்லுங்க பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஹரிசாண்டல் லைன் போடுவீங்க. ஒரு லைன் போட்டோன்னே எல்லா நம்பரும் அதுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ 1 தான் ரோ. அடுத்து காலம் போடும்போது பாருங்கன்னு, வெர்டிக்கல் லைன் போடும்போது ஒரு நம்பர் தான் கிராஸ் ஆகுது. ஓகே, அப்போ இன்னொரு லைன் கண்டிப்பாக போட்டாகணும். ஸோ போட்டாச்சு, 2வது லைனு. அடுத்து இன்னொன்று போட்டாகணும், 3. புரிஞ்சுங்களா? அப்போ காலம் 3. அப்போது 1 × 3 1 x 3 மேட்ரிக்ஸ் ஆர் 1/3 மேட்ரிக்ஸ். புரிஞ்சுதுங்களா கண்ணு? இந்த 2ல் தான் கன்ஃபியூஷன் ஆகுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் நம்பரையே கிராஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிளியர் ஆயிரும். ஓகே ஓகே. இதை சில பேர் 3 × 1 போட்டுருவாங்க, இதை சில பேர் வந்து 1 × 3 அப்படின்னு போட்டுருவாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி கிராஸ் பண்ணும்போது ஹரிசாண்டல் லைன் கண்டிப்பாக 3 லைன் போட்டால் 3 நம்பருமே அதில் வந்து அடிபடும் இல்லையாக்கன்னா. ஒரு லைன் போடும்போது இதுக்குள்ளே ஒரு நம்பர் தான் வருது, இன்னொரு லைன் போடும்போது தான் இன்னொரு நம்பர் வருது. ஹரிசாண்டல் லைனுக்குள்ளே இந்த 3 நம்பருமே வரல. புரிஞ்சுங்களா? ஒரே ஒரு லைனுக்குள்ளே வரல. ஸோ 3 லைன் கண்டிப்பாக போட வேண்டியது. ஸோ 3 ரோஸ். ஆனால் மேலேருந்து வெர்டிக்கல் லைன் போடும்போது ஒரே லைனுக்குள்ளே எல்லா நம்பருமே வந்துச்சு. ஸோ காலம் 1. ஓகே, அப்போ நிறை 3 நிரல் 1. ஓகேவா? அதே மாதிரி தான் இது அப்படியே ஆப்போசிட். புரிஞ்சுதுங்களா?
சரி வாங்க 2 மேட்ரிக்ஸை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு மல்டிப்ளை பண்ண போகலாம். பாருங்க ஆட் அண்ட் சப்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருக்காங்க. ஏங்கிற மேட்ரிக்ஸ் பிங்கிற மேட்ரிக்ஸ். நாம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க பாருங்கன்னு ஆட் பண்ண சொல்றாங்க. ஃபைண்ட் ஏ பிளஸ் பி. ஓகே, இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா சேம் ஆர்டரா அப்படின்னு பார்க்கணும். 2 மேட்ரிக்ஸை ஆட் பண்றீங்க அப்படின்னா சேம் ஆர்டரா இருக்கணும், ஒரே வரிசையாக இருக்கணும். ஆர்டர் நாம எப்படி கண்டுபிடிப்போம், எத்தனை ரோ எத்தனை காலம்னு கண்டுபிடிப்போம், அதுதான் ஆர்டர் இல்லையா. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா. பாருங்க இது ஒரு லைனு, இது ஒரு லைன். ஓகேவா, அப்போ 2 கண்டிப்பா இருக்குது. 2 ரோஸ், காலம் பாருங்க 1 2 3 இல்லையாக்கண்ணா. அப்போ 2 x 3 மேட்ரிக்ஸ். இது என்னக்கண்ணு 2 x 3 மேட்ரிக்ஸ். அதே மாதிரி இதுவும் 2 x 3 இருந்துச்சுன்னா ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஓகே பாருங்க ஒரு ரோ இன்னொரு ரோ. ஓகேவா கண்ணு 2. அதே மாதிரி காலம் பாருங்க 1 2 3 எத்தனை கண் இருக்குது, 3 இருக்குது. ஓகே கரெக்டாக வந்துச்சுங்களா. இது 2 x 3 மேட்ரிக்ஸ், இது 2 x 3 மேட்ரிக்ஸ். ஸோ கண்டிப்பாக ஆட் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா. அப்போ ஆடாக இருந்தாலும் சப்ராக்டாக இருந்தாலும் சேம் ஆர்டராக இருக்கணும், ஒரே வரிசையாக இருக்கணும். சேம் ஆர்டர் என்னக்கன்னு இதில் இருக்கிற ரோவோட அளவே தான் அதுலேயும் ரோஸ் இருக்கணும். அதே மாதிரி இதில் எத்தனை காலங்கள் இருக்கோ காலம்ஸ் இருக்கோ அதே மாதிரி அதுலேயும் அத்தனை காலம்ஸ் இருக்கணும். புரிஞ்சுதுங்களா. தமிழில் சொல்லணும் அப்படின்னா இதில் எத்தனை நிறைகள் இருக்குதோ அதே மாதிரி அதுலேயும் நிறைகள் இருக்கணும். இதில் எத்தனை நிரல்கள் இருக்குதோ அதே மாதிரி அத்தனை நிரல்கள் இருக்கணும். ஓகேவா கண்ணு. அப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இது வந்து ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓகே ஆயிடுச்சு. ஸோ ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதை ஆட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா. பாருங்க கண்ணு, இது எப்படி இருக்குது, 1 2 3 ரோஸ் இருக்குது, 1 2 3 காலம் இருக்குது இல்லையா. அப்போ 3 ரோஸ் 3 காலம்ஸ். இது வந்து 3 x 3 மேட்ரிக்ஸ். இது பாருங்க 1 2 3 இருக்குது ரோ. ஓகே காலம் பாருங்கன்னு 1 2 தான் இருக்குது. ஓகே அப்போ 3 x 2 மேட்ரிக்ஸ். ஸோ ரெண்டும் வேற வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டையும் ஆட் பண்ண முடியாது. ரெண்டு ஒரே மாதிரியான மேட்ரிக்ஸ் தான் ஆட் பண்ண முடியும். ஓகேவா கண்ணு. இப்போ புரியுதுங்களா, ஏன் வந்து ஒன்று ஆட் பண்ண முடியாது ஒன்று ஆட் பண்ண முடியுங்கிறது புரிஞ்சுதுங்களா. ஓகே அப்போ பார்க்கும்போதே ரெண்டும் ஒரே மாடலை. இது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்கொயராக இருக்கலாக்கன்னு இந்த சைடு 3 எலமெண்ட் இந்த சைடு 3 எலமெண்ட். அது மாதிரி நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம், இல்லைனா லைன் போட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேவா. இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் சம்முக்கு ஆன்சர் பார்க்கலாமா. எனக்கு 049 பி வந்து 738149 ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். ஓகேவா. பாருங்க a plus b equal to போட்டாச்சா, ஆட் பண்ணலாமா கண்ணு. ஓகே ஆட் அப்படிங்கிறது நல்லா கவனிச்சுக்கங்கன்னு ஒன் டைம் சொல்றேன். அதாவது 2 மேட்ரிக்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பரை அப்படியே ஆட் பண்ணுங்கன்னு வேற பிளேஸ்க்கு போகக்கூடாது. இப்போ இது ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற எலமெண்ட்டும் இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணோம்னா ஆன்சரில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் கிடைக்கும். புரிஞ்சுங்களா. ஆன்சர் நம்ம என்ன போடணும், a + b போடணும் இல்லையாக்கண்ணே, a + b போடணும். ஸோ இதுக்கான ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட்டும் ஆட் பண்ணணும். அப்போ 0 + 7 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஓகேவா. அடுத்தது இந்த செகண்ட் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணணும். அப்போ 4 + 3 அப்படிங்கிறது செகண்ட் எலமெண்ட். ஓகேவா. அடுத்து இந்த தேர்டும் இதில் வரக்கூடிய தேர்டும் அதே மாதிரி ஆட் பண்ணணும். ஸோ 9 + 8. ஓகேவா. அதே மாதிரி கீழே வரிசையிலையும் இந்த ஃபர்ஸ்ட்டையும் ஆட் பண்ணணும். அப்போ 8 + 1. அதே மாதிரி இந்த செகண்டையும் ஆட் பண்ணணும். 3 + 4. ஓகேவா கண்ணா. அடுத்தது அதே மாதிரி இந்த தேர்டையும் ஆட் பண்ணணும். ஸோ 7 + 9. புரிஞ்சுதுங்களா. ஸோ ரெண்டும் ஒரே மாதிரியான மேட்ரிக்ஸ் எடுத்துக்குவோம். அதுக்கான ஆன்சராக கிடைக்கிற மேட்ரிக்ஸும் அதே ஆர்டரில் தான் வரும். இது வந்து 2 x 3 எடுத்தீங்க, இதுவும் 2 x 3 ரெண்டும் 2 x 3 இருந்துச்சு. அதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சரும் அதே 2 x 3 தான் கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா. ஆன்சர் போட்டு கண்டுபிடிக்கலாமா, கரெக்டாக வந்துச்சான்னு பாருங்க. 0 + 7 எனக்குன்னு 7, 3 + 4 7, 9 + 8 17, 8 + 1 9, 3 + 4 7, 7 + 9 16. ஓகே ஓகேண்ணே. இதுவும் பாருங்க கண்ணு 2 x 3 மேட்ரிக்ஸான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு ரோ இருக்குது, அடுத்து இன்னொரு ரோ இருக்குது, கண்டிப்பாக 2 இருக்குது, 2 ரோஸ் இருக்குது. அதே மாதிரி காலம் பாருங்க 1 2 3. அப்போ 3 காலம்ஸ் 2 x 3 மேட்ரிக்ஸ். புரிஞ்சுதுங்களா. இப்படி தாங்க ஆட் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா.
ஸோ இது ஒரு ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாமா? பாருங்கன்னு 2 மேட்ரிக்ஸில் இப்படி எலமெண்ட்ஸ் இருக்கணும். ஆட் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்தந்த எலமெண்ட்டு அதே மாதிரி அடுத்த மேட்ரிக்ஸ்லேயும் அதே பிளேஸ் இருக்கக்கூடிய எலமெண்ட்டோட தான் ஆட் ஆகும். ஸோ அதனால தான் ஆர்டர் ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா? ஆர்டர் வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற எலமெண்ட்டுக்கு அங்கே எலமெண்ட்டே இல்லாமல் கூட போகலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஆர்டர் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஓகே, இப்போ ப்ராக்டிக்கலாக ஆட் பண்ணி பார்க்கலாமாக்கா? எப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் சேர்த்துனா இந்த a plus bல ஃபர்ஸ்ட் எலமெண்ட். புரிஞ்சுதுங்களா? பாருங்க, a plus b கண்டுபிடிக்கிறோம். a plus b, இது a இது b, ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எப்படி கண்ணு? இதுல ஃபர்ஸ்ட் அதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆட் ஆகி வந்து இங்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆயிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி செகண்ட் எலமெண்ட் வேணும் அப்படின்னா இதுல செகண்ட், அதே மாதிரி இதுல செகண்ட், ரெண்டும் சேர்ந்து செகண்ட் எலமெண்ட். புரிஞ்சுதா கண்ணு? அதே மாதிரி பாருங்க, தேர்டு வேணும் அப்படின்னா, ஓகே வெயிட் பண்ணுங்க, தேர்டு வேணும் அப்படின்னா இந்த தேர்ட் எலமெண்ட்டையும் இந்த தேர்ட் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணி போடணும். புரிஞ்சுதாக்கன்னு? அதே மாதிரி கீழே லைன்லேயும் இந்த ஃபஸ்ட்டும் ஆட் ஆயிரும். ஆட் பண்ணி மட்டும்தான் போனாங்கன்னு இங்கே மல்டிப்ளை கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி இந்த செகண்டு, அதே மாதிரி இந்த செகண்டு ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த இடத்துல வரக்கூடிய நம்பர் என்னன்னு கிடைச்சிரும். அடுத்து லாஸ்ட்டாக இந்த தேர்டும் இந்த தேர்ட் எலமெண்ட்டையும் சேர்த்தணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஏபிங்கூடிய ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணிட்டீங்க, a plus b கிடைச்சிருச்சு. அடுத்து மல்டிப்ளிகேஷன் பார்த்துடலாமா? அடுத்து பாருங்கன்னு மல்டிப்ளிகேஷன் பெருக்கல். இதுக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண முடியுமா சொல்லுங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரைட் பண்ணிக்கலாமா? இதில் என்ன கண்ணு ஆர்டர் இருக்குது? ஒரு ரோ 2 ரோ, அப்போ ரோ இருக்குது 2 இருக்குது. காலம்ஸ் பாருங்க 1 2 3 காலம்ஸ் இருக்கு. ஓகே ஓகே, அப்போ இது 2x3 மேட்ரிக்ஸ். இதில் பாருங்கன்னு ஒரு ரோ, ரெண்டாவது ரோ, மூணாவது ரோ, அப்போ 3 ரோ இருக்கு. காலம் பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்கு இல்லையா? அப்போ 3 × 3, இது 3x3 மேட்ரிக்ஸ், இது 2x3 மேட்ரிக்ஸ். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண முடியுமா முடியாதா சொல்லுங்க பார்க்கலாம். முடியாதுன்னு தானே சொன்னீங்க? முடியும் கண்ணு. அதாவது ஆட் பண்ணுறதுக்கு தான் ரெண்டுக்கும் ஆர்டர் ஒரே மாதிரி இருக்கணும். புரிஞ்சுக்கலாக்கண்ணே? ஆட் பண்ணுறதுக்கு தான் ரெண்டுனுடைய ஆர்டர் ஒரே மாதிரி இருக்கணும். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஆர்டர் ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரிஞ்சுக்கலாம்? மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஆர்டர் வேறு வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் ஒத்து வரணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸினுடைய காலம் என்னவோ அதுதான் செகண்ட் மேட்ரிக்ஸினுடைய ரோவாக இருக்கணும். இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா கண்ணா? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸினுடைய காலம் என்ன இருக்குதோ அதுவே தான் இருக்கணும் செகண்ட் மேட்ரிக்ஸினுடைய ரோவாக இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, பாருங்க, ஃபர்ஸ்ட் காலம் அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸினுடைய காலம் ஈக்குவல் டு செகண்ட் மேட்ரிக்ஸினுடைய ரோ. ஸோ FCSR அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. FC ஈக்குவல் டு SR அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இப்படி ஆர்டர் எழுதி ரவுண்ட் பண்ணிக்கங்க. பாருங்க, ஏங்கிற மேட்ரிக்ஸு அதனுடைய ஆர்டர் 2x3, பிங்கிற மேட்ரிக்ஸு அதனுடைய ஆர்டர் 3x3 அப்படின்னா எதுக்குன்னு ஒரே மாதிரி வரணும்? இதனுடைய காலம் அதனுடைய ரோ, இதனுடைய காலம் இதனுடைய ரோ. ஸோ இது ரெண்டும் மேட்சாக வரணும். ஓகே, இந்த மாதிரி லைன் போட்டு நான் பார்த்துக்கிறனாலும் பார்த்துக்குங்க. புரிஞ்சுங்களா? ரெண்டு மேட்ரிக்ஸை எழுதிட்டு இப்படியும் பண்ணலாம். பண்ணி பார்த்து ரெண்டு ஈக்குவலாக வருதா அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்படி இருக்கக்கூடிய ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுனா வரக்கூடிய ஆன்சர் என்ன மாடலில் கண்ணு வரும்? அது என்ன ஆர்டரில் வரும் அப்படின்னா, இது ரெண்டும் போக மீதி இருக்கக்கூடிய இந்த 2x3 ஆர்டரில் தான் ஆன்சர் வரும். புரிஞ்சுங்களா? இது ரெண்டு ஈக்குவலாக இருந்து ரெண்டு மேட்ரிக்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆன்சர் இந்த ஆர்டரில் வரும். தட் இஸ் 2x3 அப்படிங்கிற ஆர்டரில் வரும். புரிஞ்சுதுங்களா? பண்ணி பார்க்கலாமா கண்ணு? ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த சம்மும் மல்டிப்ளை பண்ண முடியுமான்னு செக் பண்ணிக்கலாமா? பாருங்க, ரெண்டாவது ஒரு சம் இருக்குது. இது ஆர்டர் என்னக்குன்னு 2 ரோ. ஓகே ஓகே, அடுத்து காலம் பாருங்க 2 இல்லையா? அப்போ இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். அடுத்து இங்கே பாருங்கன்னு இது ரோ, இதுவும் ரோ, இதுவும் ரோ. அப்போ 3 ரோஸ் இருக்குது இல்லையா? காலம்ஸ் பாருங்க 1 2 3 இருக்குது.
3 into 3 இது 3 cross 3 மேட்ரிக்ஸ், இது 2 cross 2 மேட்ரிக்ஸ், இது 3 cross 3 மேட்ரிக்ஸ். ஸோ இதனுடைய காலமும் இதனுடைய ரோவும் ஈக்குவலா வரல. ஸோ A into B அது பண்ண முடியாது, ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண முடியாது. புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்த சம் அதே மாதிரி செட் ஆகுதான்னு பாருங்க. இது என்ன கண்ணு? ரோ, இது ரோ. அப்போ 2 ரோஸ் இருக்குது, காலம் பாருங்க 2 இருக்கு இல்லைங்கண்ணா. அப்போ இது 2 cross 2 மேட்ரிக்ஸு. இது பாருங்கண்ணா, ஒரு ரோ, 2 ரோ, 3 ரோ இருக்குது. ஓகே, அதே மாதிரி காலம்ஸ் பாருங்க 1 2 இருக்குது. அப்போ 3 cross 2 இருக்குது. ஓகேவா? இது பண்ண முடியுமான்னு பாருங்கண்ணா, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண முடியுமான்னு. A cross B, A into B பண்ணணும் அப்படின்னா இதனுடைய காலமும் இதனுடைய ரோவும் மேட்சாகவே வரல. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த ஏவும் பியும் A into Bன்னு பண்ண முடியாது, ஆனால் B into Aன்னு பண்ண முடியும். எப்படி? இது B அப்படிங்கும்போது A அந்த சைடு எழுதுவோம் இல்லைக்கண்ணு. A இந்த பியா இருக்கும்போது A இந்த பக்கம் எழுதிக்கிங்க. A உடையது என்னக்கண்ணு? -11 6 9 14. ஸோ இதனுடைய ஆர்டர் என்னக்கண்ணு? 2 cross 2. ஓகேவா? அப்போ A cross Bக்கு இதனுடைய காலமும் இதனுடைய ரோவும் மேட்ச் ஆகல. ஸோ A cross B பண்ண முடியாது, ஆனால் B cross A, B into A பண்ண முடியும். ஏன்னா Bனுடைய காலமும் ஏனுடைய ரோவும் மேட்சா இருக்கு. புரிஞ்சுதுங்களா? அப்போ இதனுடைய பின்னாடி பக்கத்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இதனுடைய முன்னாடி பக்கத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டு கிட்ட கிட்ட வருதாக்கண்ணே. ஸோ அது ரெண்டும் மேட்சா இருக்கணும். ஓகேவா? சரி, வாங்க ஃபர்ஸ்ட் சம்க்கு ஆன்சர் பார்த்துடலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் இது இல்லையா? இது எப்படி மல்டிப்ளை பண்றது அப்படின்னு நான் சொல்றேங்கன்னு கிளியரா கவனிச்சுக்கோங்க. மல்டிப்ளைங்கிறது இப்படித்தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? ஆர்டர் செக் பண்ணீங்க, ஆர்டர் கரெக்டாக வந்துருச்சு, இதனுடைய காலம் இதனுடைய ரோ மேட்சாக வந்துருச்சு. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரோ மட்டும் இருக்கிறதா நினச்சிக்கோங்க. அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு ரோவை ஏதோ ஒரு உங்களுடைய எரேசர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு இப்படி மறைச்சிடுங்க. ஓகேவா? பாருங்கண்ணே, எரேசர் வச்சா எனக்கு வந்து ஷேடோ விழுது. பாருங்கண்ணே, இப்படி. இப்போ ஒரு ரோ, ஃபர்ஸ்ட் ரோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ செலக்ட் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு போய் ரெண்டாவது மேட்ரிக்ஸில் இறக்கணும். எப்படிக்கண்ணே? இதை 3 எடுத்துட்டு போய் அப்படியே இந்த 3 எலமெண்ட்டை எடுத்துட்டு போயிட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் லைனில் இறக்கணும். ஃபர்ஸ்ட் காலம்ல இறக்கி விடணும். புரிஞ்சுதுங்களா? இந்த 3 நம்பரும் போய் இந்த 3 நம்பர் கூட மல்டிப்ளை ஆகணும். என்ன ஆகணும்? மல்டிப்ளை ஆகணும். ஓகே ஓகேண்ணா. எப்படி மல்டிப்ளை ஆகுதுன்னு பாருங்க. இந்த 3 நம்பர் அப்படியே போய் இங்கே இறங்கணும். இறங்கும்போது என்னக்கண்ணாவும் இது வந்து 1 2 0வா இருக்குதா? ஸோ இந்த 3 நம்பர் அப்படியே போய் இப்படி இறங்கும்போது இந்த 1 2 0 என்னவாயிரும்? இப்படி போய் மேட்ச் ஆயிரும். 1 2 0 என்னவாச்சு? இப்படியே போய் அப்படியே இறங்கி நிற்கிது. புரிஞ்சுதுங்களா? அப்போ இதுன்னு சொல்லுவீங்க 1 into 8 2 into 2 0 into 5. ஓகேவா கண்ணா? எழுதிக்கலாமா? பாருங்க, 1 into 8 2 into 2 0 into 5. நடுவில் என்ன கண்ணு வரும்? ப்ளஸ்ஸு. ஓகேவா? இது ஒரு நம்பர். ஒரு ரோவும் ஒரு காலம் வச்சு ஒரே ஒரு எலமெண்ட்டை தான் உருவாக்க முடியும் A into Bல. புரிஞ்சுதுங்களா? ஒரு ரோ வச்சு ஒரு காலத்தை யூஸ் பண்ணி, அதாவது இந்த மேட்ரிக்ஸில் ஒரு ரோ எடுத்துக்கிட்டு அந்த மேட்ரிக்ஸில் ஒரு காலம் எடுத்துக்கிட்டு ரெண்டையும் வச்சு ஒரே ஒரு எலமெண்ட்டை உருவாக்கியாச்சு. இது A cross Bல ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஓகேவா? இந்த கால்குலேஷனை முடிச்சிங்கன்னா ஒரு எலமெண்ட் கிடைக்கும். ஓகேவா கண்ணா? ஓகே, அப்போ அடுத்த எலமெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே இந்த ஃபர்ஸ்ட் ரோவை கொண்டு போய் செகண்ட் காலம்கிட்ட இறக்கிடணும். ஓகேவா? அதே 1 2 0 கொண்டு போய் செகண்ட் காலத்துக்கிட்ட இறக்கியாச்சு. இப்போ பாருங்க, 1 into 3 plus 2 into 4 plus 0 into 3. இது செகண்ட் எலமெண்ட். ஃபர்ஸ்ட் ரோவையே வச்சு செகண்ட் காலத்தை இன்ட்டு பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் எலமெண்ட் கிடைச்சிரும். மேல் லைனில் தாங்கன்னு இன்னும் கீழ் லைன் வரல. ஓகேவா? மேல் லைனுக்கே. ஓகே, அடுத்தது மூணாவது எலமெண்ட் வேணும் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ரோவையே எடுத்து போய் மூணாவது காலத்தோட இன்ட்டு பண்ணீங்க அப்படின்னா பாருங்க, 1 into 1 plus 2 into 1 plus 0 into 1 அப்படின்னு கிடைச்சிரும். இது மூணாவது எலமெண்ட். ஓகேவா? கிளியர் ஆயிடுச்சுங்களா? அப்போ எப்படி இன்ட்டு பண்ணீங்க?
ஃபஸ்ட் ரோவே போயிட்டு ஃபஸ்ட்டு காலத்தோட இறக்குச்சு, அதை மூணையும் அப்படியே ஃபஸ்ட் நம்பர் இன்ட் ஆயிடுச்சு, ப்ளஸ் செகண்ட் நம்பர் இன்ட் ஆயிடுச்சு, தேர்ட் நம்பர் இன்ட் ஆயிடுச்சு. அடுத்து அதே ரோ போயிட்டு ரெண்டாவது காலத்தில் இறங்குச்சு, அதையும் அப்படியே இன்ட்டு பண்ணி போட்டாச்சு. அடுத்தது மூணாவது காலத்தோட இறக்கும் போது அதை இன்ட்டு பண்ணி போட்டாச்சு. புரிஞ்சுதுங்களா? எப்படி பண்ணுறேன்னு கிளியர் ஆயிடுச்சுங்களா? ஓகேவா? அடுத்தது இந்த ரோவை எடுக்கும் போதும் அதே மாதிரி தாங்கண்ணே. இந்த ரோ போய் ஃபஸ்ட்டு காலத்தில் இப்படி இறக்கணும், அடுத்தது செகண்ட் காலத்தில் இப்படி இறக்கணும், அடுத்தது தேர்டில் போய் இப்படி இறக்கி விடணும். ஓகேவா? அப்படி பண்ணீங்க அப்படின்னா அடுத்த 3 எலமெண்ட் கிடச்சிரும் கீழே இருக்கக்கூடிய லைனுக்கு. ஓகேவா? இது என்ன சொல்லலாம் அப்படின்னா பாருங்கன்னு, இப்படி போய் இப்படி இருக்குதா, ஸோ இதை வந்து டூத் ப்ரஷ் மாடல் அப்படின்னு சொல்லலாம். இது இப்படி ப்ரஷ் மாதிரி இருக்குங்களா, ஸோ இதை வந்து டூத் ப்ரஷ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ரோ போயிட்டு ஒரு காலத்துலேயும் இப்படி இறங்கி வரணும். ஓகேவா? புரிஞ்சுதுங்களாக்கன்னு, எத்தனை காலம் இருக்குதோ அத்தனை காலத்துக்கும் ஃபஸ்ட்டு ரோ போய் இறங்கிடணும். அடுத்து அதே மாதிரி செகண்ட் ரோ போய் இறங்கணும். இப்படி இறங்குச்சு அப்படின்னா கரெக்டாக இன்ட்டு பண்ணி கொண்டு வந்து நமக்கு எலமெண்ட் கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரோவை மறைச்சிட்டு இந்த ரோவை அதே மாதிரி இறக்கிடலாமா? அதில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது, 3 1 5 இருக்கு இல்லையா? அந்த 3 1 5 அப்படியே போய் ஃபர்ஸ்ட் ரோ கூட என்ன ஆகுது, மல்டிப்ளை ஆகுது. ஸோ மல்டிப்ளை போட்டுக்கலாமா? போட்டாச்சு. ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ரோ போய் ஃபர்ஸ்ட் காலத்து கூட இன்ட் ஆகுதா? எப்படி இன்ட் ஆகுது, 3 × 8 + 1 × 2 + 5 × 5. கரெக்டா? அடுத்தது அதே ரோ என்ன ஆயிடுச்சு, செகண்ட் காலத்து கூட இன்ட் ஆகும். அப்போது 3 × 3 + 1 × 4 + 5 × 3. ஓகேவா? அதே மாதிரி அடுத்த காலத்து கூட இன்ட் ஆகும். ஸோ 3 × 1 + 1 × 1 + 5 × 1. அவ்வளோதாங்க அண்ணே. வேற ஒர்க் இருக்கா? இருந்ததே 2 ரோ தான். 2 ரோவும் போயிட்டு 3 காலத்தோடையும் மேட்ச் ஆயிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதாங்க அண்ணே. நமக்கு எல்லா எலமெண்ட்டுமே கிடைச்சிச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாமா? இதுதான் வந்து A × B. இதே மாடலில் தாங்க அண்ணே எல்லா சமயமே போடணும். ஓகேவா? இப்போ பாருங்க, கால்குலேஷன்லாம் பண்ணலாமா? 1 × 8 எனக்குன்னு 8 + 2 × 2 4, 0 + 5 0 தான். ஸோ போட்டுக்குங்க. 1 × 3 3 + 2 4s are 8 + 3 × 0 0. 1 × 1 1 + 2 × 1 2 + 0 × 1 0. ஓகேவா? 2 8s are 24 + 2 1 is 2 + 5 is are 25. அடுத்து 3 3s are 9 + 1 4 is 4 + 3 5s are 15. அடுத்தது 1 3 is 3 + 1 × 1 1 + 5 × 1 5. இதெல்லாம் ஆட் பண்ணி சொல்லுங்க. என்ன வரும்னா 8 4 இன்ட்டு பண்ணால் ப்ளஸ் பண்ணால் 12, 8 3 11, 2 1 + 2 3, 24 25. அப்போது 49 50 51. இதெல்லாம் ஆட் பண்ணுங்கன்னு 15 19 ஒரு 1 எடுத்து போட்டால் 20 28 ஆக்கன்னு. ஓகே, இது பாருங்கள் 5 3 8 8 + 1 9. அவ்வளோதாங்க ஆன்சரு. புரிஞ்சுதுங்களா? அப்புறம் ஆர்டர் கரெக்டாக வந்துச்சான்னு பார்த்துக்கலாமா கண்ணு? நமக்கு என்ன ஆர்டரில் வந்திருக்குன்னு சொன்ன ஆன்சரு, அதாவது பாருங்கள் ஃபஸ்ட்டு சம்மா ஓகே, இந்த ஆர்டர் மேட்சாக இருந்துச்சா கண்ணு? அடுத்தது இந்த 3 × 3 மேட்சாக இருந்துச்சா? அப்போ என்ன ஆன்சரில் என்ன வந்திருக்கணும், 2 × 3 வந்திருக்கணுமா? பாருங்கள் 2 × 3 கண்ணு, இது ஒரு ரோ இது ஒரு ரோ. ஓகேவா? அப்போ 2 காலம் பாருங்கன்னு 1 2 3. கரெக்டா? புரிஞ்சுதுங்களா எப்படி பண்ணுறதுன்னு? இதை ப்ராக்டிக்கலாகவும் பார்த்துடலாமா? பாருங்கன்னு AB அப்படின்னு 2 மேட்ரிக்ஸு, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ A × B AB. ஓகே, இந்த ஃபஸ்ட் ரோ போய் ஃபஸ்ட்டு காலத்தில் ஃபஸ்ட்டு இறங்கணும் இல்லையாக்கண்ணே? அப்படி இறங்கும்போது இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் இன்ட்டு பண்ணி ஃபஸ்ட்டு இங்கே போட்டுக்கணும் இல்லையாக்கண்ணே? அடுத்தது இந்த செகண்டும் சேர்ந்து இந்த இடத்துல வந்துடும். இது ரெண்டும் மல்டிப்ளை இல்லையாக்கண்ணே? ஃபஸ்ட் எலமெண்ட்டும் இந்த ஃபஸ்ட்டு இன்ட்டு பண்ணி இங்கே போட்டோம். அடுத்தது அதே மாதிரி, அடுத்தது இது ரெண்டும் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா எப்படி வந்துச்சு? ஒரு ரோ போயிட்டு ஒரு காலத்தோட வந்துருச்சு. புரிஞ்சுதுங்களா? அடுத்து மறுபடியும் ரோ எலமெண்ட்டு தான் வரணும். ஸோ அதுக்கு நான் வேற இது வைக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்ன மாடல்னா, இப்போ மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் அந்த நம்பர் எழுதுவோம். ஒரு சாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ கண்ணு 2 ×
ஏ ப்ளஸ் பி அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இந்த 2 உள்ள போகும்போதுக்குன்னு 2a ப்ளஸ் 2b அப்படின்னு ஆகுது. புரிஞ்சுல? இந்த ஒரு 2 வந்து இங்கே டபுள் ஆக்ட் கொடுக்குற மாதிரி. புரிஞ்சுல? இந்த ஒரு 2 வந்து 2 கூட இன்ட் ஆகும்போது 2 டைம்ஸ் இங்கே போடுறோம். ஆனால் மீனிங்கே 2 தான் இல்லைங்க. அது மாதிரி இந்த ஒரு ரோ ஒவ்வொரு காலத்துக்கூடையும் நம்ம இன்ட் பண்ணி காமிச்சாகணும். ஸோ மறுபடியும் நம்ம அங்கே ரோவை ஃபில்லப் பண்ணி தான் போட்டாகணும். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? இப்போ மறுபடியும் அந்த ரோ எழுந்து வந்து என்ன ஆகும்? 2வது காலத்தோட அப்படியே இறங்கி வரணும். ஓகேவா? அப்போ இந்த 3 எலமெண்ட்டு இந்த இடத்துல 3 இடத்துலையும் வந்துடும். அது கூட இந்த காலம் எலமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு, செகண்டுக்கு செகண்டு, தேர்டுக்கு தேர்டு இன்ட் ஆயிரும். புரிஞ்சுதுங்களா கண்ணு? அதே மாதிரி மறுபடியும் என்ன பண்ணுவோம்? அந்த ரோ மறுபடியும் வந்து அந்த தேர்டு காலத்து கூட மல்டிப்ளை ஆகும். ஓகேவா? பாருங்க, தேர்ட் எலமெண்ட் எப்படி உருவாக்குவீங்க? மறுபடியும் அந்த 3 எலமெண்ட்டும் வந்து இந்த 3 எலமெண்ட் கூட மல்டிப்ளை ஆகி இப்படி கரெக்டாக அந்தந்த இடத்துல வந்து பிளேஸ் ஆகிடும் இல்லையா? புரிஞ்சுதுங்களா கண்ணு? இப்படி ஓகே. இப்போ என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிவிட்டு இந்த ரோ திரும்ப போய் ஒரு காலத்தோட இன்ட்டு பண்ணி இங்கே வரும். ஓகேவா? அதையும் பண்ணிடலாமா? ரெடியா கண்ணு? இப்போ என்ன பண்ணுவீங்க? கீழே இருக்கக்கூடிய லைன் எடுத்து ஒவ்வொரு காலத்தோடையும் மேட்ச் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். பண்ணலாமா? இந்த லைன் இப்போ இந்த லைனோட ஜாயிண்ட் ஆக போகுது. ஓகேவா கண்ணு? அப்போ அது 2 எடுத்து வந்துடலாமா? இந்த லைனு பொறுமையாக பண்ணிங்கன்னா கரெக்டாக வருங்கன்னு. நீங்கள் டவுட்டாக இருந்துச்சுன்னா இப்படி ஏதாவது ஒன்று பொருள் வச்சு பண்ணி பார்த்துக்க, உங்களுக்கு அந்த டவுட்டு கிளியர் ஆகிடும். அடுத்து இந்த ஃபஸ்ட்டு காலத்தை எடுத்துடலாமா கண்ணு? எடுத்தாச்சு. இன்ட்டு பண்ணி போட்டுக்கலாமா? பாருங்கள், ஃபஸ்ட் எலமெண்ட்டு கூட அந்த காலமில் வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டு, செகண்டு கூட செகண்டு, தேர்டு கூட தேர்டு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம்? ஒன்ஸ் மோர் அந்த ரோவை ஃபில்அப் பண்ணணும் இல்லையா கண்ணு? பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் இந்த ரோ இந்த காலம் இன்ட்டு பண்ணி இந்த இடத்துல வந்துடும். போட்டுடலாமா? போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் அந்த ரோ வேணும் நமக்கு இல்லையா? ஃபில்அப் பண்ணியாச்சா? இப்போ என்ன கண்ணு பண்ணணும்? இந்த ரோ எடுத்து அந்த லாஸ்ட் காலத்தில் இறக்கணும். இறக்கிடலாமா? இறக்கியாச்சு. பாருங்கன்னு, இப்படி தான் ஃபில்அப் பண்ணும், இப்படி தான் மல்டிப்ளை பண்ணும். இந்த மேட்ரிக்ஸை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒரு எலமெண்ட்டுக்குன்னு, இது 3 ஒரு எலமெண்ட்டு, இது ஒரு எலமெண்ட்டு, இது ஒரு எலமெண்ட்டு. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி இது 3 இன்ட்டு பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ஒரு எலமெண்ட் கிடைக்கும். இது 3 அப்படி இப்படி இன்ட்டு பண்ணி ஆட் பண்ண ஒரு எலமெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி தான் இதில் ஒரு எலமெண்ட் கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா கண்ணு? ஸோ ஆன்சராக வரக்கூடிய மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குதுன்னு 2x3 இருக்குதா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? வாங்க சம் பார்க்கலாம். பாருங்க, உங்கள் புக்கில் இருந்து ஒரு குட்டி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேங்கன்னு. இது எக்ஸாம்பிள் சம் கிடையாது. ஸோ இருந்தாலும் சொல்லியிருந்தாங்க, நம்மளும் அதை போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு 1 மார்க்கில் கூட கேட்கலாம் இல்லையா? ஓகேவா? ஸோ ஏங்கிற மேட்ரிக்ஸில் 1 -1 -1 1 இருக்குது. பிங்கிற மேட்ரிக்ஸ்க்குள்ள 1 1 1 1 இருக்குது. ஓகே, என்ன பண்ண சொல்கிறாங்க? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. பண்ணலாமா கண்ணா? ஃபர்ஸ்ட் ரோவை என்ன பண்ணுவீங்க? கொண்டு போய் ஃபர்ஸ்ட் காலத்தில் இறக்கிடுவோம். ஓகேவா கண்ணா? அப்போ மீது எல்லாம் மறைச்சிடலாமா? ரெடியா? மீதி எதுவுமே நமக்கு தேவையில்லை. இந்த ரோவும் தேவையில்லை, அந்த காலம் தேவையில்லை. ஸோ 1 × 1 ப்ளஸ் -1 × 1. ஓகே ஓகேண்ணா? அடுத்து என்ன பண்ணுவீங்க? இந்த காலம் வேணும். ஏன்னா இந்த ரோவே போயிட்டு அடுத்த காலத்தில் இறங்கி வரும். அப்போ இதை மறைச்சிட்டு 1 × 1 ப்ளஸ் -1 × 1. ஓகே ஓகேண்ணா? அடுத்து என்ன பண்ணுவீங்க? இந்த ஃபஸ்ட்டு காலம் வேணும், ஆனால் ரோ வந்து இந்த ரோ, ஏன்னா இந்த இடத்துல ஃபில்அப் பண்ணணும். ஸோ -1 × 1 ப்ளஸ் 1 × 1. ஓகேவா கண்ணா? அதே மாதிரி இந்த ரோ மறுபடியும் போயிட்டு இந்த காலத்தில் இறங்கும். ஸோ -1 × 1 1 × 1. புரிஞ்சுதுங்களா? அடுத்தபடி இன்ட்டு பண்ணி போடலாமா கண்ணா? பாருங்கன்னு 1 × 1 1 -1 × 1 -1 1 × 1 1 -1 × 1 -1. இங்கே -1 × 1 -1 1 × 1 1. அடுத்து -1 × 1 -1 1 × 1 1. ஓகே நான் எடுத்து பாருங்க. 1 -1 0, 1 -1 இதுவும் 0 ஆயிடுச்சு, -1 + 1 இதுவும் 0 ஆயிடுச்சு, -1 + 1 இதுவும் 0 ஆயிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? புக்கில் பார்க்கலாமா கண்ணு?
பாருங்கன்னு இந்த illustration தான் நான் இப்போ சொல்லி கொடுத்தேன். இப்போ எக்ஸாம்பிள் சம் பார்த்தலாங்கன்னு எக்ஸாம்பிள் 3.64 ஓகேவா. என்ன கொடுத்துக்கிறாங்க, இஃப் ஏ ஈக்குவல் டு 210 315 பி ஈக்குவல் டு 831 241 531 ஃபைண்ட் ஏபி. அப்படியே தமிழ் மீடியம் பாருங்கன்னு இந்த விளக்கம் தான் இப்போ கொடுத்தது. இல்லையா இந்த சம் நம்ம போட்டோம். இப்போ எடுத்துக்காட்டு 3.64 ஏ ஈக்குவல் டு 120 315 பி ஈக்குவல் டு 831 241 531 எனில் ஏபியை காண்க. அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு ஏங்கிற மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு, பிங்கிற மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. எப்படி நமக்கு மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையாக்கண்ணே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், எது தேவையோ அதை தவிர மற்றதெல்லாம் ஒரு எரேசர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு எரேசர் வச்சு மறைச்சிக்கங்க. என்ன உங்கள் பென் கேப்பு அது மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க ஓகேக்கண்ணே. ஸோ இப்போ நம்ம என்னோட ஃபர்ஸ்ட் ரோ வச்சு ஃபர்ஸ்ட் காலத்தை இன்ட்டு பண்ண போகிறோம். ஸோ அப்போ நமக்கு இந்த ரோ தேவையில்லை, அதே மாதிரி இந்த 2 காலமும் தேவையில்லை. இப்படி வச்சாக்கண்ணே ஓகேவா. இப்போ பாருங்கள் 1 × 8 plus 2 into 2 plus 0 into 5 ஓகேவா. அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னு இதே ரோ ஆனால் அடுத்த காலம் இல்லையா, இதே நிறை தான் ஆனால் அடுத்த நிரல். அப்போ 1 × 3 இதை கரெக்டாக வச்சுக்கோங்க. 1 × 3 2 into plus 2 into 4 plus 0 into 3 ஓகே ஓகேண்ணா. அடுத்தது 3வது காலம். அப்போ 1 into 1 plus 2 into 1 plus 0 into 1 புரிஞ்சுதுங்களா. அடுத்து என்ன பண்ணணும், இந்த ரோ இதில் ஃபர்ஸ்ட் காலம் ஓகேவா. அப்போது 3 into 8 plus 1 into 2 plus 5 into 5 ஓகேவா. அடுத்தது இதில் 2வது காலமா. ஸோ 3 into 3 plus 1 into 4 plus 5 into 3 ஓகேவா. அடுத்தது 3வது காலம். அப்போது 3 into 1 plus 1 into 1 plus 5 into 1 ஓகேவா. அடுத்து என்ன பண்ணுவீங்க, இந்த கால்குலேஷன் போடலாமா. 1 into 8 8 2 2s are 4 3 0 into 5 0 1 into 3 3 2 into 4 8 0 into 3 0 1 into 1 1 2 into 1 2 0 into 1 0 ஓகேவா கண்ணு. அடுத்து பாருங்க 3 into 8 24 2 into 1 2 5 into 5 25 3 into 3 9 1 into 4 4 3 into 5 15 அடுத்தது 3 into 1 3 1 into 1 1 5 into 1 5 ஓகேவா. இதெல்லாம் ஆட் பண்ணுங்கன்னு 8 plus 4 12 3 plus 8 11 1 plus 2 3 24 25 2 51 இது 3 ஆட் பண்ணா 28 இது 3 ஆட் பண்ணா 9 அவ்வளோதான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாமா. அடுத்த சம் பாருங்கன்னு 3.65 இஃப் ஏ ஈக்குவல் டு 2 1 1 3 b equal to 2 0 1 3 find ab and ba check if ab is equal to ba. ab கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸ் இந்த பக்கம் போட்டு அந்த மேட்ரிக்ஸ் அந்த சைடு திருப்பி போட்டு baவும் கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஈக்குவலாக வருதான்னு பார்க்கணும் ஓகேவா. அப்படியே சம் தமிழில் பாருங்க. எடுத்துக்காட்டு 3.65 if a equal to 2113 b equal to 2013 எனில் AB மற்றும் BA காண்க. மேலும் AB equal to BA என்பதை சரிபார்க்க. ஆன்சர் பார்க்கலாமா. பாருங்கன்னு ஆன்சரை என்ன கண்டுபிடிக்கலாம், ஃபர்ஸ்ட் AB கண்டுபிடிக்கலாம், அடுத்தது BA கண்டுபிடிக்கலாம், அடுத்தது ரெண்டு ஈக்குவலாக வருதான்னு பார்க்கலாம். ரெடியா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ஆர்டர் செக் பண்ணோம். இந்த சம்முக்கு நம்ம ஏன் ஆர்டர் செக் பண்ணல, இது நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிளாக உங்களுக்கு போட்டு காட்டின சம் தான் இல்லைக்கண்ணே. ஓகே, இப்போ என்ன பண்ணோம், நம்ம ஆர்டர் செக் பண்ணிக்கலாமா. ஓகே, இது என்ன கண்ணு 2x2 மேட்ரிக்ஸ் பாருங்க 1 2 1 2 இல்லையா. இது பாருங்க 1 2 இப்படி பார்த்தாலும் 2. அப்போ 2x2 மேட்ரிக்ஸ் இதனுடைய காலம் இதனுடைய ரோக்கு மேட்சாக இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா கண்ணா. ஓகே பண்ணலாமா. A into B அப்போ ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்து ஃபர்ஸ்ட் காலத்தில் இறக்கணும் இல்லையா. ஸோ மற்றதெல்லாம் மறைச்சிடலாமா. ஓகே, அப்போ 2 into 2 ப்ளஸ் 1 into 1 ஓகே ஓகேண்ணா. அடுத்து இந்த காலம் வேண்டாம், இது கூட இறக்கணும். ஸோ 2 into 0 ப்ளஸ் 1 into 3 ஓகே ஓகேண்ணா. அடுத்து இந்த ரோ எடுத்துக்கோங்க 1 into 2 ஓகே ப்ளஸ் 3 into
1. ஓகே, அடுத்தது இந்த காலம். ஸோ 1 into 0, 3 into 3. ஓகே ஓகேண்ணா. அடுத்து நான் என்ன பண்ணலாம், இதை கால்குலேஷன் பண்ணலாமா? 2 2s are 4, 1 into 1 1, 2 into 0 0, 1 into 3 3, 1 into 2 2, 1 3 into 1 3, 1 into 0 0, 3 into 3 9. Okay, 1 4 plus 1 5, 0 plus 3 3, 2 plus 3 5, 0 plus 9 9. ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகே ஓகேண்ணா. இது என்னது? ஏபி. இது ஏ இன்ட்டு பி. இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கணும்? பி இன்ட்டு ஏ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதாவது பி இந்த பக்கம் இருக்கணும், ஏ அந்த பக்கம் 1 டைம் எழுதிக்கணும். அப்போ தான் மிஸ்டேக் வராது. எழுதிக்கலாமா? இதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாங்கண்ணே. இப்போ நான் ஏ அந்த சைடு 1 எழுதிக்கிறேன். ஏவை ஏ ஈக்குவல் டு என்ன கண்டுக்குது? 2 1 1 3. இது ஏங்கிற மேட்ரிக்ஸ். இப்படி திருப்பி எழுதிக்கிட்டேன். ஏன்னா இப்போ நான் இது வேண்டாம், ஏபி இல்லை, இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம்? பிஏ கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகேண்ணா. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோவை இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல இறக்கணும். இறக்கிடலாமா? பாருங்க, 2 into 2 plus 0 into 1 எழுதிக்கலாமா கண்ணு? பாருங்க, நீங்க வேணா 1 டைம் இந்த இடத்துல பிஏ எழுதியும் பண்ணலாம். எழுதிக்கலாமா? நாமளும் ஒரு தடவை இப்போ பாருங்க கண்ணு, பிங்கிற மேட்ரிக்ஸ் மட்டும் கூட எழுதி இன்ட்டு பண்ணிக்கலாம். அதாவது 2 0 1 3 இது வந்து பிங்கிற மேட்ரிக்ஸ் கண்ணு, இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் என்ன கண்ணு? 2 1 1 3. ஓகே, இப்போ இது பி, இது ஏ, இது பி, இது ஏ இன்ட்டு பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம். ஓகே ஓகேண்ணா. அப்போ இது வேணாம், இதுவும் வேணாம். அப்போ 2 into 2 ப்ளஸ் 0 into 1. ஓகேவா? அடுத்து இந்த காலம் 2 into 1 ப்ளஸ் 0 into 3. ஓகே ஓகேண்ணா. அடுத்தது 2 into 1 ப்ளஸ் 3 into 1. ஓகேவா? அடுத்தது 1 into 1 plus 3 into 3. புரிஞ்சுதுங்களா? அடுத்து பாருங்கன்னா 2 into 2 4, 0 into 1 அதாவது இங்கே போட்டாச்சு. 2 into 2 4 plus 0 into 1 0 தான். ஸோ 4 போட்டாச்சு. 2 into 1 2, இது 0 தான். ஸோ 2 போட்டாச்சு, 0 போடல. புரிஞ்சுதுங்களா கண்ணா? அடுத்து 2 into 1 2 plus 3 into 1 என்ன 3 3, 2 3 ப்ளஸ் பண்ணால் 5. இது 1 into 1 1 தான். ப்ளஸ் 3 into 3 என்ன 9, 9 ப்ளஸ் 1 10. புரிஞ்சுதுங்களா? இப்போ ஏபி என்ன கண்ணு கிடச்சிது? 5 3 5 9 கிடச்சிது. அது ஏபி, ஏ இன்ட்டு பி. பி இன்ட்டு ஏ என்ன கண்ணு கிடச்சிது? 4 2 5 10 கிடச்சிது. ஸோ ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ. இது ரிசல்ட். ஓகே, நான் இந்த லாஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆன்சர் அங்கே எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ ரெண்டும் ஈக்குவலாக வரல, ஆனால் ஒரு சில மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலாக வரும். ஓகேவா? ஆனால் பட் இந்த எக்ஸாம்பிளில் இந்த சம்முக்கு ஈக்குவலாக வரலை. அடுத்த சம் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் 3.66 பாருங்கன்னு. இஃப் ஏ ஈக்குவல் டு 2 minus 2 root 2 root 2 2 and b equal to 2 into root 2 minus root 2 2. ஓகேவா? அப்படியே சம் தமிழில் பாருங்க. எடுத்துக்காட்டு 3.66 ஏ ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸ்கன்னு இந்த அணி மற்றும் பிங்கிற ஒரு அணி எனில் அணியின் பெருக்களை பொறுத்து ஏ மற்றும் பி என்ற அணிகளுக்கு பரிமாற்று விதி உண்மையா என காட்டுக. ஸோ சம்ல அந்த லைன் படிக்கல பாருங்கன்னு. ஸோ தட் ஏ அண்ட் பி சாட்டிஸ்ஃபை காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வித் ரெஸ்பெக்ட் டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். அதாவது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கரெக்டாக வருதா அப்படின்னு சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்றாங்க கண்ணு. ஓகேவா? அப்போ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணு, ஏபி ஈக்குவல் டு பிஏ அப்படிங்கிறது தான் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, காமுடேட்டிவ் அசோசியேட்டிவ் இன்னொன்று நினைக்கிறேன் டிஸ்ட்ரிபியூட்டிவ். இது மூணு உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்துருங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்மளை கேட்கும் போது அப்ளை பண்ணுங்க. ஓகே ஓகேண்ணா. ஸோ இந்த இடத்துல ஏபி ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு போன சம் மாதிரியே ப்ரூவ் பண்ணணும். கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா இதில் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம், வரலன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு. ரெண்டு மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. என்ன ப்ரூஃப், என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணான்னு பார்க்க சொல்றாங்கன்னு. ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ அப்படின்றதுதான் பார்க்க சொல்றாங்க. ஓகே, அப்போ இது எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாங்கன்னு, இது ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ எல்ஹெச்எஸ் என்னங்கன்னு ஏ இன்ட்டு பி, ஏல இருந்து பி இன்ட்டு பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ போயிட்டு ஃபர்ஸ்ட் காலத்தை கூட இன்ட்டு பண்ணணும். இன்ட்டு பண்ண முடியுதுன்னு பாருங்க.
அதுக்கு முன்னாடி ஆர்டர் செக் பண்ணிக்கலாமாக்கானே, இது 2 into 2 அது 2 into 2. ஸோ ஓகே ஈக்குவலாக தான் வரும். பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்பர் 2 into 2 ப்ளஸ் -2 root 2 into -root 2. ஓகேவா? அடுத்தது இந்த காலம் 2 into 2 root 2 -2 root 2 into 2. ஓகேவா கண்ணு? அடுத்தது இப்படி, இது இந்த ரோ வேணாம் நமக்கு இப்போ. இப்படி அப்போது √2 into 2 ப்ளஸ் 2 into -root 2. ஓகே, அடுத்தது இப்படி √2 into 2 root 2 ப்ளஸ் 2 into 2. புரிஞ்சுதுங்களா? அடுத்து இந்த கால்குலேஷன் பண்ணலாமா கண்ணு? பாருங்கள் 2 into 2 4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. அடுத்து இந்த √2 into √2 ஒரு 2 ஆகிடும். அந்த 2 into 2 4 ஆகிடும். புரிஞ்சுதுங்களா? ரெண்டு √2 இன்ட்டு பண்ணால் 2 ஆகிடும் இல்லைக்கண்ணா? அந்த 2 into 2 4 ஆகிடுச்சு. ஓகேவா? அதே மாதிரி பாருங்கண்ணா, இந்த 2 into 2 4 into √2 அப்படியே வந்துச்சு. இங்கே ப்ளஸ், இங்கே ஒன்றா மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் வரும். இந்த 2 into 2 4 √2. ஓகே, அடுத்து இந்த 2 into √2 ப்ளஸ் 2 பாருங்கண்ணா, இந்த 2 √2 போட்டாச்சு. அடுத்தது 2 into -√2, ஸோ -2 √2 இல்லையாக்கண்ணா? அடுத்தது இந்த √2 இந்த √2 இன்ட்டு பண்ணால் ஒரு 2 கிடைக்கும். அது கூட 2 இன்ட்டு பண்ணால் 4. அது 2 into 2 4. ஓகேவா? அடுத்து பாருங்கண்ணா, 2 4 + 4 8. இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. ஸோ 4 √2 -4 √2 0. 2 √2 -2 √2 0. இந்த 4 + 4 8. ஓகேவா? இது என்ன கண்ணு? ஏபி. எல்ஹெச்எஸ் கிடச்சிச்சு. அடுத்தது ஆர்ஹெச்எஸ் பிஏ பார்க்கலாமா கண்ணு? ஸோ பிஏ மேட்ரிக்ஸ் இந்த பக்கம் எழுதிக்கிங்க, ஏ மேட்ரிக்ஸ் அந்த பக்கம் எழுதிங்க. ரெடியா கண்ணு? பாருங்கள், இது பிங்கிற மேட்ரிக்ஸு, இது ஏங்கிற மேட்ரிக்ஸ். என்ன கண்டுபிடிக்க போனால் ஆர்ஹெச்எஸ் பிஏ. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் 2 into 2 ப்ளஸ் 2 √2 into √2. ஓகே, அடுத்தது இது. அப்போ 2 into -√2, 2 √2 into 2. ஓகேவா கண்ணு? அடுத்தது இது இது. அப்போது -√2 into 2 ப்ளஸ் 2 into √2. அடுத்தது இப்படி -√2 into -2 √2, 2 into 2. ஓகேவா? அடுத்து பாருங்கண்ணா, 2 into 2 4. இது ஒரு ரூட்டு, இது ஒரு ரூட்டு, ரெண்டு இன்ட்டு பண்ணால் ஒரு 2 கிடைக்கும். 2 into 2 4. 2 into 2 4 -4, இந்த √2 அப்படியே இருக்கும். ஸோ -4 √2. இங்கேயே 2 into 2 4, ஒரு √2 அப்படியே இருக்கும். அடுத்தது இங்கே பாருங்கன்னா -2 √2. இந்த 2 √2 அப்படி இருக்குது. இந்த √2 இன்ட்டு பண்ணால் 2 ஆகிடும். அந்த 2 into 2 4 ஆகிடுச்சு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. ஸோ +4 கிடைக்கும் இல்லையாக்கா? நம்ம மைனஸ் இருக்குது. இந்த ரெண்டு √2 இன்ட்டு பண்ணால் ஒரு 2 கிடைக்கும். இன்ட்டு இந்த -2 அப்படியே இருக்குது. புரிஞ்சுங்களா? இந்த √2 சேர்ந்து இந்த 2 ஆகிடுச்சுக்கன்னு இந்த -2 இருக்குது. ஸோ -2 into -2 +4. ஓகேவா? அடுத்தது 2 into 2 4. ஓகேவா? அடுத்து பாருங்கண்ணே, இது 8. இது ரெண்டும், இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது 0. இது ப்ளஸில் இருக்குது, மைனஸில் இருக்குது 0. இது 8. ஸோ பிஏ, பி இன்ட்டு ஏ நமக்கு 8008 கிடச்சிருக்குது. ஏபி என்ன கண்ணு கிடச்சிது? அதே 8008 கிடச்சிது. ஓகே, அப்போ என்ன சொல்லிடலாம்? ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிடலாம். ஓகே ஓகே, எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஏபி ஈக்குவல் டு பிஏ. ஸோ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. அந்த லைனும் நீங்கள் எழுதிக்கிங்க. அடுத்த சம் பாருங்க. எக்ஸாம்பிள் 3.67 கண்ணு சால்வ் 2112 XY பக்கத்துலேயே இன்னொரு மேட்ரிக்ஸு தட் இஸ் ஈக்குவல் டு 4/4 5 கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இப்போ பாருங்க கண்ணு, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நம்மளே புரிஞ்சுக்கணும், இந்த மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், இந்த மேட்ரிக்ஸை ஈக்குவல் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்படி சம் தமிழில் பாருங்கன்னு, எடுத்துக்காட்டு 3.67 தீர்க்கன்னு கொடுத்து 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை 2 பெருக்க சொல்கிறாங்க. அது கூட ஒன்று ஈக்குவல் பண்ண சொல்கிறாங்க. அது இன்னொரு மேட்ரிக்ஸ். ஓகேவா?
அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன கண்ணு செக் பண்ணணும், ஆர்டர் செக் பண்ணணுமா? ஓகேவா பாருங்கன்னு இது 2 ரோ இருக்கு, 2 காலம் இருக்கு. ஸோ இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். இது பாருங்கன்னு ரோன்னு பார்த்தா 2 ரோ இருக்குது, காலம் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. ஸோ இது 1x2 2x1 மேட்ரிக்ஸ்க்குன்னு. ஸோ நமக்கு என்ன வேணும், இதனுடைய காலமும் இதனுடைய ரோவும் மேட்சாக இருந்தால் ஓகே, மேட்சாக தான் இருக்குது. ஓகே, அப்போ இன்ட்டு பண்ணிக்கலாமா? பாருங்க எப்படி இன்ட்டு பண்ணுவீங்க, இந்த ரோ எடுத்து இந்த காலத்தில் இருக்கும் இல்லைங்களா. அப்போ 2 × x + 1 × y. ஓகே ஓகேண்ணா. அடுத்தது கீழே லைன், அவ்வளோதாங்க, மேலே லைன் முடிஞ்சு ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. ஸோ 1 டைம் மட்டும்தான் இறக்க முடியும் இல்லையா. இன்னொரு காலம் இருந்தது, இன்னொரு லைன் இறக்கி இந்த சைடு எழுத முடியும். இந்த இடத்துல ஒரு ரோ எடுத்துக்கிட்டீங்க, இந்த ஒரு காலம் தான் இருக்குது. ஓகே, அப்போ அடுத்த ரோ எடுத்து இந்த காலத்தில் இறக்கி கீழே எழுதிக்கலாம். பாருங்க 1 × x + 2 × y. ஓகேவா. அடுத்து 2 × x எனக்குன்னு 2x, 1 × y y. அப்போது 2x + y. இது பார்த்தீங்கன்னா 1 × x x, 2 × y எனக்குன்னு 2y. ஸோ இது ரெண்டும் ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட்டு, இது ஒரு எலமெண்ட். புரிஞ்சுங்களா. ஒரு ரோவையும் ஒரு காலத்தை இன்ட்டு பண்ணால் நமக்கு ஒரு எலமெண்ட் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கிறது தெரியுமில்ல. ஸோ இந்த ரோ போயிட்டு இந்த காலத்தில் இன்ட்டு பண்ணி ஒரு எலமெண்ட்டு, இங்கே ஒரு எலமெண்ட் கிடச்சிருக்குது. அதாவது இப்படி பார்த்தீங்கன்னா இது மேலே கீழே இது ஒரு ஏபி அப்படிங்கிற மாதிரி. புரிஞ்சுங்களாக்கன்னு இது ஒரு எலமெண்ட்டு, இது ஒரு எலமெண்ட், அவ்வளோதான். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொன்னாங்க, 4 5 அந்த மேட்ரிக்ஸ் கூட ஈக்குவல் பண்ண சொன்னாங்க. மல்டிப்ளை பண்ணது இதுதான், இதை போட்டுட்டு அதை வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஒரு எலமெண்ட்டுக்கு இது ஈக்குவல், இந்த ஒரு எலமெண்ட்டுக்கு இது ஈக்குவல் இல்லைங்களா. அப்போ 2x + y = 4, x + 2y = 5. நமக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிச்சு. இது ரெண்டே சால்வ் பண்ண என்ன கிடச்சிரும், xy வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா. சால்வ் பண்ணலாமாக்கா. நான் பாருங்கள், ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 இருந்து y எடுக்கிறேன், அதாவது ஒய்யை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 2x அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ 4 - 2x அப்படின்னு ஆயிடுச்சு. அது ஈக்குவேஷன் 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷன் 3 கொண்டு போய் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட்டிங் 3 × இதிலிருந்து எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூஷன் மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் சால்வபிள் மெத்தட்லையும் போடலாம். அதாவது இந்த ஈக்குவேஷனை 2ஆல் இன்ட்டு பண்ணி இது ரெண்டையும் ஆட் பண்ணுறது அப்படியும் பண்ணலாம். இது அதை விட ஈஸியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஒய் எடுத்துட்டேன், அந்த ஒய் வேல்யூ கொண்டு போய் ரெண்டாவது ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன, x + 2y = 5. அப்போது x + 2 × நம்ம எடுத்த ஒய் என்ன 4 - 2x. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். தட் இஸ் ஈக்குவல் டு 5. அடுத்து எக்ஸ் அப்படி இருக்குது, 2 இன்ட்டு பண்ணுறீங்க, 2 × 4 8. இங்கே ஒரு தடவை 2 இன்ட் ஆகுது. ஸோ 2 × 2 4 -4x. தட் இஸ் ஈக்குவல் டு 5. அடுத்து நம்பர்லாம் ஒன் சைடு அந்த போய் மைனஸ் ஆகிடுச்சு. இங்கே எக்ஸு -4x, ஸோ -3x. இங்கே 5 - 8 -3. அடுத்து மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. 3x = 3, x = 3/3, தட் இஸ் ஈக்குவல் டு 1. x = எனக்கு 1. இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இந்த 3ல் சப்ஸ்டியூட் பண்ணால் உடனே ஆன்சர் கிடைச்சு. பாருங்க, x = 1 இன் ஈக்குவேஷன் 3. 3 என்ன கண்ணு ஈக்குவேஷன், y = 4 - 2x. x இடத்துல 1 போட்டாச்சு. அப்போது y = 4 - 2 × 1. 2 × 1 2 தான். அப்போ 4 - 2 என்னக்கன்னு 2. y = 2. புரிஞ்சுதுங்களா. அடுத்து எக்ஸைஸ் ப்ராப்ளம்ஸ் பார்த்தலாங்கன்னு. எக்ஸைஸ் 3.18. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் தி ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் ஏபி இஸ். என்ன சொல்றாங்கன்னு, ஏபி அப்படின்னு 2 மேட்ரிக்ஸ் அதை மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் ஆர்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஆர்டர் மட்டும் சொன்னால் போதும். ஓகே ஓகேண்ணா. என்னென்ன சம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கன்னு, 5 சம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஆர்டர்ஸு, இது வந்து ஏ, ஆர்டர்ஸ் ஆஃப் ஏ, ஆர்டர்ஸ் ஆஃப் பி. இது ஏங்கிற மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர், இது பிங்கிற மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர். இது ஃபஸ்ட்டு சம்மு, இதுக்கு என்ன ஆன்சர் கேட்குறாங்க. அடுத்து இது ஏங்கிற ஆர்டர், ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஆர்டர், இது பியோட ஆர்டர். ரெண்டாவது சம்மு, இது கூட ஆன்சர் கேட்குறாங்க. புரிஞ்சுதுங்களா. அதே மாதிரி மூணாவது சம்முக்கு இது ஏவோட ஆர்டர், இது பியோட ஆர்டர்னா இந்த தேர்டு சம்முக்கு ஆன்சர் என்ன. இது ஒவ்வொன்றும் ஒரு சம்மு. புரிஞ்சுதுங்களாக்கண்ணா. இது ஏவோட ஆர்டர், பியோட ஆர்டர், இது ஏவோட ஆர்டர், இது பியோட ஆர்டர் இல்லைக்கண்ணா. ஆர்டர் நம்ம எப்படி செக் பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸினுடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸினுடைய ரோவும் ஈக்குவலாக இருக்குதுன்னு தான் பார்ப்போம் இல்லைங்கண்ணா. இருந்துச்சுன்னா தான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளையே பண்ண முடியும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் அதை மல்டிப்ளை பண்ண முடியுமா முடியாதான்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணனா என்ன ஆர்டரில் ஆன்சர் வருது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அப்படியே சம் தமிழில் பாருங்கன்னு. பயிற்சி 3.18. ஃபஸ்ட்டு
A, B என்ற அணிகள் கீழ்க்கண்டவாறு இருப்பின் ABயின் வரிசையை காண்க. A இன் வரிசைகள் B இன் வரிசைகள். ஃபர்ஸ்ட் சம்முக்குன்னு இது A ஓட வரிசை இது B ஓட வரிசை அப்படின்னா அது AB ரெண்டு இன்ட்டு பண்ணா என்ன வரிசை வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி செகண்ட் சம்முக்கு இது A ஓட வரிசை இது B ஓட வரிசை. புரிஞ்சுங்களா? அப்படியே 5 சம் கொடுத்துக்கிறாங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பாருங்கன்னு ஃபர்ஸ்ட் சமக்கு ஏ உடைய வரிசை 3x3 ஏவோட ஆர்டர் என்னக்கன்னு 3x3 கொடுத்துருந்தாங்க பிக்கு 3x3 கொடுத்துருந்தாங்க ஸோ ரெண்டும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படின்னா இதனுடைய ரோவும் இதனுடைய காலமும் மேட்ச் ஆகிருக்கணும் இல்லையா இதனுடைய ரோவும் இதனுடைய ஃபர்ஸ்டினுடைய காலமும் செகண்டுடைய ரோவும் வந்து மேட்சாக இருக்கணும் பார்த்து முதல் அணியின் நிரலும் இரண்டாவது அணியின் நிறையும் ஒரே அளவாக இருக்கணும் ஓகே அப்போ இது கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணலாம் பண்ண எனக்கு ஆன்சரில் கிடைக்கும் இந்த 3x3 ஆர்டரில் ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா The order of AB is 3x3. AB இன் வரிசை 3 பெருக்கல் 3. புரிஞ்சுதுங்களா அடுத்து பாருங்கன்னு அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க ஏக்கு 3 into 4 3x4 பிக்கு வந்து சாரிக்கண்ணே ஏக்கு 4x3 பிக்கு 3x2 கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் இது ரெண்டு மேட்சாக இருக்குதான்னு பார்த்துடலாம் கண்டிப்பாக இருக்குது ஸோ இதை மல்டிப்ளை பண்ணலாம் பண்ண எனக்கு ஆன்சர் கிடைக்கும் இந்த 4x2 ஆன்சராக கிடைக்கும் த ஆர்டர் ஆஃப் ஏபி இஸ் ஏபியின் வரிசை 4x2 அடுத்து தேர்வு பாருங்க ஏ வந்து 4x2 பி வந்து 2x2 அப்போது இது மேட்சாக இருக்கான்னு பாருங்க இதனுடைய காலம் அதனுடைய ரோ கண்டிப்பாக மேட்சாக இருக்குது ஸோ மல்டிப்ளை பண்ணலாம் என்ன ஆன்சராக கிடைக்கும் அப்படின்னா 4x2 ஆன்சராக கிடைக்கும் த ஆர்டர் ஆஃப் ஏபி இஸ் 4x2 ஏபியின் வரிசை 4x2 ஓகேவா அடுத்து ஃபோர்த்து பாருங்க ஏ வந்து 4x5 பி வந்து 5x1 இதனுடைய காலம் இதனுடைய ரோக்கு மேட்சாக இருக்குது கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணலாம் பண்ண என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 4x1 வந்து ஆன்சராக கிடைக்கும் த ஆர்டர் ஆஃப் ஏபி இஸ் ஏபியின் வரிசை 4x1 அடுத்து ஃபிஃப்த் பாருங்க ஏ வந்து 1x1 பி வந்து 1x3 இதனுடைய காலம் இதனுடைய ரோ கண்டிப்பாக மேட்சாக இருக்குது ஸோ மல்டிப்ளை பண்ணலாம் பண்ணால் என்ன கிடைக்கும் இந்த 1x3 கிடைக்கும் த ஆர்டர் ஆஃப் ஏபி சிபியின் வரிசை 1x3 ஓகேவா செகண்ட் சம் பாருங்க இஃப் ஏ இஸ் ஆஃப் ஆர்டர் பி கிராஸ் கியூ அண்ட் பி இஸ் ஆஃப் ஆர்டர் கியூ கிராஸ் ஆர் வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் ஏபி அண்ட் பிஏ என்ன செய்கிறாங்க ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஆர்டர் பி கிராஸ் கியூ கொடுத்துருக்காங்க பிங்கிற மேட்ரிக்ஸுக்கு கியூ கிராஸ் ஆர் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கு அப்படின்னா ஏபிக்கு என்ன ஆர்டரில் ஆன்சர் வரும் அதே திருப்பி போட்டு பியும் ஏவும் இன்ட்டு பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க சம் தமிழில் பாருங்கன்னு இரண்டாவது கணக்கு அணி ஏயின் வரிசை பி கிராஸ் கியூ மற்றும் அணி பியின் வரிசை Q cross R இரு அணிகளையும் பெருக்க முடியும் எனில் AB மற்றும் B ஆகியவற்றின் வரிசையை காண்க அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு ஏக்கு பி கிராஸ் கியூ சொல்லியிருந்தாங்க பிக்கு கியூ கிராஸ் ஆர் சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் இதனுடைய காலம் இதனுடைய ரோக்கு மேட்சாக வருதுன்னு பாருங்கன்னு கண்டிப்பாக மேட்சாக வருது ஸோ ஏபி அதை வந்து கண்டிப்பாக கிராஸ் பண்ணலாம் ரெண்டையும் மல்டிப்ளை ஏபி கண்டுபிடிக்கலாம் ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணலாம் அப்படி பண்ணினா எனக்கு ஆன்சர் வரும் இந்த பி கிராஸ் ஆர் வந்து ஆன்சர் வரும் த ஆர்டர் ஆஃப் ஏபி இஸ் பி கிராஸ் ஆர் ஓகே ஓகேண்ணா அடுத்தது பிஏ மாற்றி அதாவது பி இந்த பக்கம் ஏ அந்த பக்கம் பி இன்ட்டு ஏ அப்போ நம்ம பியோட ஆர்டர் என்னக்குன்னு கியூ கிராஸ் ஆறு ஏவோட ஆர்டர் எனக்குன்னு பி கிராஸ் கியூ இந்த ஈக்குவல்ட்டு வராதுக்குன்னு அதாவது ஆர்டர்னா அப்படி பக்கத்தில் போட்டுக்கலாம் ஈக்குவல்ட்டு போட வேண்டாம் ஓகேக்கண்ணா இப்போ பாருங்கள் இதனுடைய காலம் இதனுடைய ரோக்கு மேட்சாக வருதாக்கான இது பிங்கிற மேட்ரிக்ஸு இது ஏங்கிற மேட்ரிக்ஸு நாம் பி இன்ட்டு ஏ போடுறோம்னா இதனுடைய காலம் இதனுடைய ரோக்கு மேட்சாக வரணும் இது ரெண்டு அப்படி மேட்சாகவே வரல ஸோ என்ன எழுதிக்கலாம் ஹியர் இங்கு ஆர் இஸ் நாட் ஈக்குவல் டு பி தேர்ஃபோர் நாட் டிஃபைன்டு அப்படின்னு சொல்லிடலாம் இல்லைங்க வரையறுக்கப்படாது அடுத்து தேர்ட் சம் பாருங்க ஏ ஹேஸ் எ ரோஸ் அண்டு ஏ ப்ளஸ் 3 காலம்ஸ் ஏ ஹேஸ் ஏ ரோஸ் ஏல் இருக்கிறது ஏ ரோஸாக கண்ணு அதாவது ஹவு மணி ரோஸ் அப்படின்னா ஏ அதான் அத்தனை ரோஸு அடுத்து ஏ ப்ளஸ் 3 காலம்ஸு B has B rows and 17 minus B columns and if both products AB and BA exist
ஃபைண்ட் ஏபி. என்ன கூட சொல்கிறாங்க, இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸில் இது ரோ இது காலமாக இருக்குது, பிங்கிற மேட்ரிக்ஸில் இப்படி ஒரு ரோ இப்படி காலமாக இருக்குது. அது போக ஏபியும் பிஏவும் எக்ஸிஸ்ட். ஏபியும் ரெண்டு ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ண முடியும், அதே மாதிரி பியும் ஏவும் மல்டிப்ளை பண்ண முடியும், திருப்பி போட்டு மல்டிப்ளை பண்ண முடியும், ரெண்டுமே எக்ஸிஸ்ட்டு. அப்படி இருக்குதுன்னா ஏவும் பியும் என்ன வேல்யூவாக இருக்கும், அப்போ இந்த ஏங்கிறது எத்தனையாக இருக்கும், இந்த பிங்கிறது எத்தனையாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. புரிஞ்சுங்களா? ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா இதில் வந்து ரோ எத்தனை இருந்திருக்கும், அதில் அதே மாதிரி அந்த ஏ ஒரு இடத்துல இந்த காலத்தில் இந்த எத்தனை நம்பர் சேர்ந்துருக்கும், அதே மாதிரி இதில் எத்தனை ரோ இருந்திருக்கும், அதே மாதிரி இதில் அந்த ரோ மைனஸ் பண்ணப்பட்டிருக்குது இல்லையா, அந்த ஏவும் பியும் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்படி தமிழில் பாருங்கன்னு, அணி ஏயில் ஏ நிறைகளும் A+3 நிரல்களும் மற்றும் அணி பியில் பி நிறைகளும் பி 17 - b நிரல்களும் உள்ளன. பெருக்கல் அணிகள் ஏபி மற்றும் பியை காண முடியுமெனில் ஏ மற்றும் பியின் மதிப்பை காண்க. அதுக்கான ஆன்சர் பாருங்க கண்ணு. ஏக்கான ஆர்டர் என்ன கண்ணு, இது ரோ இது காலம் சொல்லுவாங்களா, ஸோ இது ரெண்டு இன்ட்டு பண்ணி சொல்லிக்கலாமா கண்ணு. இப்போ 2 ரோ 3 காலம்னு சொன்னால் 2x3 மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோமா, அப்போ A x A+3. அடுத்து B காலம் சொல்கிறாங்க கண்ணு, இந்த ரோ இது காலம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அப்போ கிராஸ் பண்ணி போட்டாச்சு. ஓகே, இது வந்து ப்ராடக்ட் எக்ஸிஸ்ட். அப்போ ஏபி அப்படிங்கிறது கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணலாம்னு என்ன கண்ணு அர்த்தம், இந்த காலமும் இந்த ரோவும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ ஈக்குவலாக தான் இருந்திருக்குமா இருக்கும், அதனால தான் அங்கே மல்டிபிள் ஆயிருக்குமா இருக்கும். பாருங்க, the product AB is exist. பெருக்கல் அணி காண முடியும். அப்போ இது ரெண்டு ஈக்குவல் தான் அர்த்தம். புரிஞ்சுங்களா? அப்போ என்ன சொல்லலாம், A+3 = B அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா அங்கே பெருக்கப்பட்டுருச்சு, அப்போ அது ஈக்குவலாக இருந்திருக்கும். ஓகே, ஆனால் ஏனா என்னன்னு தெரியல, பின்னா என்னன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக ஏ கூட ஒரு 3 கூட்டினா பி தான் வரும். ஓகே ஓகே, நான் அப்போ ஈக்குவேஷன் 1. புரிஞ்சுதுங்களா? அடுத்து இப்போ நமக்கு பிஏ வேணும். ஸோ பிஏ ஃபஸ்ட்டு போடுங்க, ஏ வந்து செகண்ட் போடுங்க. இது என்னக்கன்னு, இதனுடைய காலமும் இதனுடைய ரோவும் ஈக்குவலாக இருந்தால்தான் கண்டிப்பாக பிஏ அப்படியே ரெண்டையும் இன்ட்டு பண்ண முடியும். அப்போ இந்த ப்ராடக்ட் பிஏ எக்ஸிஸ்ட், பெருக்கல் அணி காண முடியும். புரிஞ்சுதுங்களா? அப்போ என்ன சொல்லலாம், 17 - b இஸ் ஈக்குவல் டு ஏ. இது ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னு அர்த்தம். ஓகே ஓகே, அப்போ ஈக்குவல்னே நம்ம போட்டுக்கலாம். தட் இஸ் ஈக்குவேஷன் 2. 2 ஈக்குவேஷன் கிடைச்சிச்சா? இப்போ சால்வ் பண்ண ஆன்சர் கிடைக்குமாக்கன்னு. ஓகே, இப்போ பாருங்க, A+3 = b. இது பியோட வேல்யூன்னு எடுத்துக்கங்க. இந்த பி வேல்யூ கூட வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதாவது சப்ஸ்டியூட்டிங் 1 in 2. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் என்னக்கன்னு, 17 - b = a. அப்போ 17 - பியோட வேல்யூஸ் 1ல் இருக்கா, அது என்ன, A+3. அதை போட்டுக்கலாமா? இப்போ 17 - A+3 = a. அடுத்த மைனஸ் உள்ள இன்ட்டு பண்ணுங்க. 17 - a - 3. அப்புறம் ஏ வந்து சைடு கொண்டு வரலாமா? இந்த மைனஸ் ஏ இந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஏ ஆயிடுச்சு. 17 - 3 14. இந்த a + a 2a. 14 = 2a. ஓகேவா? அடுத்தது இந்த 2 கீழே வந்துருமாக்கன்னு. அப்போ 14/2 = a. 14/2 என்னக்கன்னு 7. ஏன் 7 டைம்ஸ் இருக்குமாக்கன்னு, 2 14ல் 7. a = 7. தட் இஸ் 7 = a. தட் இஸ் a = 7. a = 7 அப்படின்னு ஈக்குவேஷன் எதில் போட்டலாங்கன்னு, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டுக்கலாமா? ஓகே, சப்ஸ்டியூட்டிங் a = 7 இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 என்னக்கன்னு, A+3 = b. அப்போ நம்ம ஏ தான் கண்டுபிடிச்சோம் 7. அப்போ 7 + 3 = b. அப்போ 10. 10 = b. தட் இஸ் b = 10. அப்போ a என்னக்கன்னு 7, b என்ன 10. புரிஞ்சுதுங்களா? அடுத்து 4th சம் பாருங்க. if a = 2543, b = 1 - 325, find ab ba and check if ab is equal to ba. அதே தான் ரெண்டு செக் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்படி சம் தமிழில் பாருங்கன்னு, 4வது கணக்கு a = 2543, b = 1 - 325 எனில் ab மற்றும் ba காண்க, மேலும் ab = ba என்பதை சரிபார்க்க. ரெண்டு ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறீங்க, அடுத்து திருப்பி போட்டு மல்டிப்ளை பண்ணுறீங்க, ரெண்டு ஈக்குவலானு பார்க்குறீங்க. பண்ணலாமாக்கண்ணே, இது ஏ மேட்ரிக்ஸு, இது பி மேட்ரிக்ஸ், இது ஒரு 2x2, இதுவும் 2x2. ஓகேவா? ரெண்டு ஈக்குவலாக இருக்குதாக்கண்ணே. பாருங்கள், இந்த காலம் இந்த ரோ ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இன்ட்டு பண்ண போகிறீங்க. இன்ட்டு நம்ம எதையும் வச்சு மறைக்க போகிறதில்ல, ஏன்னா நமக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எப்படி பண்ணுறதுன்னு. ஓகே, அப்போ இந்த 2 × 1 2. ஓகே, நான் அப்படியே இன்ட்டு பண்ணிட்டேன். 2 × 1 2 ப்ளஸ் 5 × 2 10. ஓகேங்கண்ணா. அடுத்து 2 × -3 -6 ப்ளஸ் 5 × 5 25. ஓகே ஓகேண்ணா. அடுத்து பாருங்கள், 4 × 2 4 × 1 4 ப்ளஸ் 3 × 2 6. எதுக்கு நம்ம வச்சிடலாங்க, கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. இப்போ பாருங்கள், 2 × 1 2 ப்ளஸ் 5 × 2 10. ஓகே ஓகேண்ணா. அடுத்தது
2 into 3 minus 6, 2 into minus 3 minus 6 plus 5 into 5 25. ஓகேவா? அடுத்தது 4 into 1 4 plus 3 into 2 6. அடுத்தது 4 into minus 3 minus 12 3 into 5 15. ஓகேவா? அடுத்து பாருங்க ஆட் பண்ணுங்க 2 plus 10 12 25 minus 6 ஆயிடுச்சுன்னா 19. அடுத்து 4 plus 6 10 இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க 3 கிடைக்கும். minus 12 போயிடுச்சுன்னா 15 12 போயிடுச்சுன்னா 3. நான் கேட்குறேன் இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கங்க. இது ஏபி. இப்போ பிஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பி பக்கத்தில் இன்னொரு ஏ எழுதிக்கலாம். ஏ என்ன கண்ணு 2 5 4 3. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறீங்க இந்த ரோ எடுத்துக்கிட்டு இந்த காலத்தில் இறக்குறோம். ஓகே ரெடியாக கண்ணு பிஏ கண்டுபிடிக்கலாமா? பாருங்க 1 into 2 2 அப்படி இன்ட்டு பண்ணியாச்சு இல்லையா கண்ணு ப்ளஸ் minus 3 into 4 minus 12. ஓகே நம்ம ப்ளஸ்ஸை போட்டுக்கலாம், மைனஸ் நம்பரை பக்கத்தில் போட்டுக்கலாம். ஓகே அது ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த காலம். அப்போது 1 into 5 5 ப்ளஸ் minus 3 into 3 minus 9. ஓகேவா? அடுத்து என்ன கணக்கு பண்ணுவீங்க இது இப்படி இது இப்படி. அப்போ 1 into 2 4 ப்ளஸ் சாரி 2 into 2 4 ப்ளஸ் 5 into 4 20. அடுத்தது இப்படி 2 into 5 10 ப்ளஸ் 5 into 3 15. ஓகேவா? அடுத்து பாருங்க 2 ப்ளஸ் மைனஸ் 12 மைனஸ் 12 ப்ளஸ் 2 போயிடுச்சுன்னா மைனஸ் 10 minus 9 plus 5 minus 4 4 plus 20 24 10 plus 15 25. ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இது வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்குது இல்லையா? நான் இப்போ என்ன சொல்லலாம் ஈக்குவேஷன் நம்பர் 1 is not equal to equation number 2. therefore AB is not equal to BA. புரிஞ்சுதுங்களா? அடுத்து 5th sum பாருங்க. given that A equal to 1 3 5 minus 1 B equal to 1 minus 1 2 3 5 2 C equal to 1 3 2 minus 4 1 3. verify that A into B plus C equal to AB plus AC. ஓகேவா? இப்போ தெரியுதுங்களா நான் எதுக்கு ப்ளஸ் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு ப்ளஸ் தெரியலன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து கூட ஸ்ட்ரக் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஓகேவா? அப்போ நமக்கு எல்லாமே தெரியும். அப்போ ஏ இன்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏபி என்னென்னு கண்டுபிடிக்கிறீங்க, அப்புறம் ஏசி என்னென்னு கண்டுபிடிக்கிறீங்க, ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க. ஓகேவா? அப்படியே சம் தமிழில் பாருங்கன்னு ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு அணி கொடுத்துக்கிறாங்க, பிங்கிற அணியும் கொடுத்துக்கிறாங்க, சிங்கிற இன்னொரு அணியும் கொடுத்துக்கிறாங்க. எனில் ஏ இன்ட்டு பி பிளஸ் சி. அப்போ பி பிளஸ் சி ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அது கூட ஏவை மல்டிப்ளை பெருக்கணும், பி ஏவை கூட்டிட்டு அடுத்து ஏவை பெருக்கணும், அடுத்தது ஏபி ரெண்டையும் பெருக்கிட்டு ஏசியும் பெருக்கிட்டு அதை ரெண்டையும் கூட்டணும். ஓகேவா? இதை சரிபார்க்கவும் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சு ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சு ரெண்டு ஈக்குவலாக வருதான்னு பார்க்கலாம். அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு கொடுத்துருக்கூடிய 3 மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. இதைத்தான் சரிபார்க்க சொன்னாங்க. ஸோ வெரிஃபை சரிபார்க்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் எழுதியாச்சு. ஓகேவா? இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ். ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். ஏ இன்ட்டு பி பிளஸ் சி. ஸோ பியும் சியும் ஃபர்ஸ்ட் பிளஸ் பண்ணிக்கலாமா கண்ணு? பாருங்க பிளஸ் பண்ணா என்ன கண்ணு அர்த்தம்? சேம் ஆர்டரா இருக்கணும். இதுல பாருங்க 2 ரோ இருக்குது, 3 காலம் இருக்கு. ஸோ இது 2x3 இருக்குது. அதே மாதிரி இதுலயே 2 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. ஸோ இதுவும் 2x3 இருக்குது. ஓகே கண்ணு? ஸோ 2 ஈக்குவலா இருக்குதா? ஒரே மாதிரி சேம் ஆர்டர் இருக்குதுன்னு. ஸோ ரெண்டு என்ன பண்ணலாம் ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்தந்த எலமெண்ட் அப்படியே ப்ளஸ் பண்ணிக்கணும் இல்லையா? அப்போ 1 + 1 -1 + 3 2 + 2 3 + -4 3 -4. ஓகே ரெண்டு ப்ளஸ் தான், மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டோம். அடுத்தது 5 + 1 2 + 3. புரிஞ்சுதுங்களா? ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணி சொல்லுங்க. 1 + 1 2 -1 + 3 என்ன கண்ணாவும் +2 ஆயிடும். 2 + 2 4 3 - 4 -1 5 + 1 6 2 + 3 5. ஓகேவா? இது என்ன கண்ணு? எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ்ல பாதி, அதாவது இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சி மட்டும் பண்ணிக்கிறோம். இது கூட ஏவை இப்போ என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணலாம். இன்ட்டு பண்ணலாமா? ஏ இன்ட்டு பி பிளஸ் சி இல்லையா? இது ஏங்கிற மேட்ரிக்ஸ் இன்ட்டு இது பி பிளஸ் சி, இது இந்த மேட்ரிக்ஸ் இல்லையா? இது பியும் சியும் பிளஸ் பண்ண மேட்ரிக்ஸ். ரெண்டுக்கும் ஆர்டர் செக் பண்ணிக்கலாமா? பாருங்க இது 2 ரோ இருக்கு, 2 காலம் இருக்கு. ஸோ 2x2 மேட்ரிக்ஸ். இதுல 2 ரோ இருக்கு,
மூணு காலம் இருக்கு. ஸோ 2x3 மேட்ரிக்ஸ். நமக்கு என்ன வேணும், இந்த ரோ இந்த காலமும் இதனுடைய ரோவும் மேட்சாக இருக்கணும். மேட்சாக தான் இருக்குது. ஸோ தாராளமாக மல்டிப்ளை பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலத்தில் இறக்கிடணும். 1 × 2 2 ப்ளஸ் 3 × -1 -3. ஓகேவா? அடுத்து 1 × 2 2 ப்ளஸ் 3 × 6 18. அதாவது ஃபர்ஸ்ட் ரோ போயிட்டு செகண்ட் காலத்தில் இறங்குச்சு இந்த நம்பருக்கு. ஓகே, அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ரோ போயிட்டு தேர்டு காலத்தில் இறங்குது. ஸோ 1 × 4 4 ப்ளஸ் 3 × 5 15. ஓகேவா கண்ணு? அடுத்தது இந்த ரோ விட்டுட்டு இந்த ரோக்கு வந்துடுங்க. இந்த ரோ போயிட்டு ஃபர்ஸ்ட் காலத்தில் இறங்குது. 5 × 2 10 ப்ளஸ் -1 × -1 ப்ளஸ் 1. அடுத்தது செகண்ட் காலமா 5 × 2 10 ப்ளஸ் -1 × 6 -6. ஓகே, அடுத்து தேர்ட் காலம் 5 × 4 20 ப்ளஸ் -1 × 5 -5. புரிஞ்சுதுங்களா? ஓகேவா? கால்குலேஷன் முடிச்சுக்கலாமா? பாருங்க, 2 - 3 -1, 2 + 18 20, 4 + 15 19, 10 + 1 11, 10 - 6 4, 20 - 5 15. ஓகேவா கண்ணு? இது வந்து எல்ஹெச்எஸ் கம்ப்ளீட்டட். அடுத்து என்ன பண்ணலாம்? ஆர்ஹெச்எஸ் என்ன கண்ணு? ஏபி ஃபர்ஸ்ட் இன்ட்டு பண்ணிட்டு ஏசி இன்ட்டு பண்ணிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏபியை இன்ட்டு பண்ணலாம். இது ஏங்கிற மேட்ரிக்ஸ், இது பிங்கிற மேட்ரிக்ஸ். ஆர்டர் செக் பண்ணிக்கலாமா? இது 2x2, இது 2x3 இல்லையா கண்ணு? இதனுடைய காலம் இதனுடைய ரோ மேட்சா இருக்கு. இன்ட்டு பண்ணலாம். 1 × ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், 1 × 1 1, 3 × 3 9. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், 1 × -1 -1, 3 × 5 15. ஓகேவா? அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ தேர்டு காலம், 1 × 2 2, 3 × 2 6. ஓகே கண்ணா? அடுத்து இந்த செகண்ட் ரோ போயிட்டு ஒரு காலத்துலேயும் வரும். ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம் 5 × 1 5, -1 to 3 -3. அடுத்தது 5 × -1 -1, 1 × 5 -5. அடுத்து 5 × 2 10, -1 × 2 -2. ஓகேவா? அடுத்து பாருங்க, 1 + 9 10, 15 - 1 14, 2 + 6 8, 5 - 3 2, -5 -5 -10, 10 - 2 8. ஓகே, இது என்ன கண்ணு? ஏபி. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஏசி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏஓசியும் இன்ட்டு பண்ண போகிறோம். ஏஓசி செக் பண்ணிக்கலாமா கண்ணு? இது 2x2 இருக்குது, இது பாருங்க 2x3 இருக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு இதனுடைய காலம் இதனுடைய ரோ ரெண்டுமே 2 தான். ஸோ மேட்சாக இருக்குது. மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஓகே, அப்போது ஃபர்ஸ்ட் ரோக்கு ஃபர்ஸ்ட் காலம் 1 × 1 1 ப்ளஸ் 3 × 4 -4 -12. ஓகே, அடுத்து 1 × 3 3, 3 × 1 3, 1 × 2 2, 3 × 3 9. அடுத்து 5 × 1 5, -1 × -4 +4, 5 × 3 15, -1 × 1 -1, 5 × 2 10, -1 × 3 -3. புரிஞ்சுதுங்களா? அடுத்து என்ன பண்ண போறீங்க? கால்குலேஷன். அப்போ 1 - 12 -11, 3 + 3 6, 2 + 9 11. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 5 + 4 9, 15 - 1 14, 10 - 3 7. ஓகேவா? இது என்ன கண்ணு? ஏசி. இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். அப்போது ஏபியும் ஏசியும் ப்ளஸ் பண்ணணும். அந்தந்த நம்பர் அப்படி அப்படியே ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? ஏபி எங்கே இருக்குது பாருங்க, இங்கே இருக்குது இல்லையா? ஏசி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ என்னால் கவர் பண்ண முடியல, நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கங்க. ஓகே, அப்போ 10 - 11 இல்லையா கண்ணு? இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணணும். அது 14ம் இந்த 6 ஆட் பண்ணணும். அந்தந்த நம்பரை அப்படி அப்படியே ஆட் பண்ணணும் இல்லையா? ஆட் பண்ணிக்கலாமாக்கா? நான் பாருங்கள், நாங்கள் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். 10 - 11 வருது, 14ம் ப்ளஸ் 6ம் ப்ளஸ் ஆகுது, 8ம் 11ம் ப்ளஸ் ஆகுது, 2ம் 9ம் இங்கே ப்ளஸ் பண்ணிக்கிறோம், -10 14 8 7. ஓகே, இதை ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா -1 கிடைக்கும், இதை ப்ளஸ் பண்ணால் 20 கிடைக்கும், இதை ப்ளஸ் பண்ணால் 19, இதை ப்ளஸ் பண்ணால் 11, இது ப்ளஸ் பண்ணால் 4, இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 15. ஓகேங்கண்ணா? இதுதான் கரெக்டாக அந்த இடத்துலையும் வந்துச்சு. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் என்ன கிட்ட வந்துச்சு? இதே மேட்ரிக்ஸ் தான் வந்துச்சு இல்லையா? ஸோ ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. therefore A × B + C is equal to AB + AC. அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்து 6th சம் பாருங்கன்னு. So that the matrix A equal to 1 2 3 1, B equal to 1 -2 -3 1 satisfy the commutative property AB is equal to BA. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் commutative property satisfy ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க.
அப்படியே சம் தமிழில் பாருங்கள், ஏ அப்படின்னு ஒரு அணி கொடுத்தாங்க, பிங்கிற ஒரு அணி கொடுத்தாங்க. எனில் இவ்விரு அணிகளுக்கும் பரிமாற்று பண்பு ஏபி ஈக்குவல் டு பிஏ உண்மை என நிறுவுக. அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு கொடுத்துக்கிற மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு, 2 அணிகள் எழுதியாச்சு. என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க, ஏபி ஈக்குவல் டு பிஏ வருதான்னு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்க சொல்கிறாங்க. பார்க்கலாம் ஏபிக்குன்னு. ஸோ ஏபிக்குன்னு அப்படிங்கன்னா ஆர்டர் பார்க்கலாம். இது 2x2, இது 2x2. ஸோ ஓகேவா, பண்ணிக்கலாமா? ஓகே பாருங்கள், இதை ஃபஸ்ட் எழுதியாச்சு, இன்ட்டு போட்டு இது எழுதியாச்சு. இப்படி இன்ட்டு போட்டு எழுதலாம், இல்லை அப்படி டேரெக்டாகவும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஒரு ஸ்டெப் உங்களுக்கு டைம் வேஸ்ட் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த ஃபஸ்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட் காலம் சொல்லி இன்ட்டு பண்ணி போட்டு வந்துடலாம். இல்லை மிஸ் எழுதணும்னு சொன்னாங்கன்னா எழுதிடுங்க. ஓகேவா, மல்டிப்ளை பண்ணிக்கலாமா கண்ணு? பாருங்கள், 1 into 1, 1, 2 into -3, 6. அடுத்து 1 into -2, -2, 2 into 1, 2. இல்லையா கண்ணா? அடுத்தடுத்து வரும்போது கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணி பழகிக்கிங்க. ஓகே கண்ணா? அடுத்து 3 into 1, 3, 3 into 1, 3 கண்ணு. அடுத்து 1 into -3, -3. 3 into -2, -6, 1 into 1, 1. ஓகே ஓகே கண்ணா, ஆட் பண்ணலாமா? 1 - 6, -5, -2 + 2, 0. 3 - 3, 0, -5 + 1, -5. இது 1. இது என்ன கண்ணு? ஏபி. அடுத்து பிஏ கண்டுபிடிக்கலாமா? ஸோ பிங்கிற மேட்ரிக்ஸை ஃபஸ்ட் எழுதிக்கிங்க, ஏங்கிற மேட்ரிக்ஸை ரெண்டாவது எழுதிக்கிங்க. ஓகே, இப்போ 2 இன்ட்டு பண்ண போகிறோம். இப்போ 1 இந்த ரோ இந்த காலம். அப்போ 1 into 1, -2 into 3, -6. அடுத்து 1 into 2, 2, -2 into +1, ஸோ -2. அடுத்து -3 into 1, -3. 1 into 3, 3, -3 into 2, -6, 1 into 1, 1. Okay. அடுத்து 1 - 6, -5, 2 - 2, 0, -3 + 3, 0, -6 + 1, 5. ஓகே ஓகேண்ணா, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. பாருங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு கொடுத்தாச்சு, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் நம்பர் 2, ஏபி ஈக்குவல் டு பிஏ. ஓகேவா? ஓகே குட்டீஸ், ஒரு குட்டி ஹோம்ஒர்க் பண்ணுறீங்களா? அதாவது இது வரைக்கும் என் கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்து அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. அதாவதுக்கான என்ன ஹோம்ஒர்க்னு கேட்டிங்கன்னா, ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து 4x3 மேட்ரிக்ஸ்க்கான, பிங்கிற மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஏவும் பி இன்ட்டு பண்ணால் என்ன ஆர்டரில் கிடைக்கும், என்ன வரிசையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் அனுப்புகிறீங்களா? ஓகேவா குட்டீஸ்? ஓகே ஓகே குட்டீஸ்.